பரணி அப்டேட் ஆரம்பிங்க. ஓகேண்ணா. இன்னைக்கு பெருசா அப்டேட் எதுவும் வந்த மாதிரி தெரியல. கொஞ்சோண்டு அப்டேட் தான் இருக்கு. ஸோ சொல்றேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க லாஸ்ட்ல. ஹரிஹர வீரமல்லு அதோட 4th சிங்கிள் தாரா தாரா அதோட லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தமிழ் மற்றும் தெலுங்கு. அதே மாதிரி தெலுங்கு ஃபிலிம் மிரை அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெட்ரோ மே 31 ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ 1 டே ஏர்லியராக ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, மே 30, அதாவது வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி தனுஷ் அவர்களோட குபேரா அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஜூன் 1 வைக்கிறாங்க, அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இண்டோர் ஸ்டேடியம். அதே மாதிரி ஓஹோ எந்தன் பேபி விஷ்ணு விஷாலோட பிரதர் நடிக்கிற படம், அதோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. கேரளா கிரைம் ஃபைல்ஸ் அதோட சீசன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஹாட் ஸ்டாரில் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஸ் படத்துலேருந்து பார்வை தனி அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, அது ஒரு மலையாளம் ஃபிலிம், சுரேஷ் கோபி அதுக்கப்புறம் அனுபவா நடிக்கிற படம், அதோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அவ்வளோதான். இன்னைக்கு அப்டேட் வந்து ரொம்ப கம்மி தானே. இன்னைக்கு வந்து பெரிய அப்டேட்னா பிரசாந்த் புரம் வந்திருக்காரு ஸ்பேஸுக்கு ரொம்ப நாள் கழிச்சு. வாங்க, என்ன விசேஷம்? ரொம்ப நாள் ஆளாம் காணாம். நன்றி பிரகாஷ். ஒன்றும் இல்லை, வீடு 6ஆம் தேதி புண்ணியாச்சனை, அந்த வேலைகள். இப்போ உங்களுக்கும் 6ஆம் தேதி தானே, நம்ம ஸ்பேஸ்ல இன்னொரு நண்பருக்கும் 6ஆம் தேதி தான். ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்க பரணி தான், வேற யாரும் இல்லை. பரணிக்கும் 6ஆம் தேதி தான், உங்களுக்கும் 6ஆம் தேதி. பரணி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பரணி. தேங்க்ஸ்ண்ணா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாந்த், அவினாசில இருக்கீங்களா சென்னையிலயா? அவினாசி பிரதர், அவினாசிங்க. ஸோ இது அதான் செட் பண்ணி அதை முடிச்சுட்டு, இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திருப்பி சென்னை போகணும் ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, நான் அவினாசி தானா? ஓ அப்படியா? ஓ சூப்பர் சூப்பர். அவினாசியில் நம்ம கடை பின்னாடி தான் வீடு. எங்கீங்க? ஓ கடையா? ஓ கடை மாத்திரம், நான் ஊட்டி ரோட்ல மாத்திரம், குடோன் பிளஸ் கடை மாத்திரம், அதை வெக்கேட் பண்ணிட்டோம் அந்த கடையை. ஓகே ஓகே, மாத்திட்டு பார்த்தேன் அங்கதான் வீடு. அங்க இருந்து 3வது கட்டு அந்த ஆர்ச் இருக்குல்ல, அங்கதான் வீடு. சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர். பிரசாந்த், இங்கே வர நீ 12 மணிக்கு தான் வருவ இன்னொரு ஸ்பேஸ்ல. அண்ணே என்னண்ணே உன்னை வாசம் உன்கிட்ட வந்து பேசலாம்னு பார்த்தா அப்படி பேசுற. என்னையா நான் என்ன லவ்வரையா வந்து பேசுறதுக்கு? ரொம்ப லவ் பண்றானுங்க பாசமா வராரு நம்ம பசங்க, அதான் ரொம்ப லவ் பண்றானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ரோஜா பூவா தரானுங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் ஓப்பனிங் கார்டு, டிடி நெக்ஸ்ட் லெவல் ஓப்பனிங் கார்டே தலைவன் தான். ஆமா, தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற முகம், ஹீரோக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ. நம்ம ட்விட்டர்ல வந்து 4 மணி நேரமே அவர் தான். தேங்க்யூ. என்னன்னா எந்த வாய்ப்பும் பிரகாஷ் எதுக்குமே நோன்லாம் சொல்றது இல்லைங்க. ஏன்னா இங்க சினிமால ஒரு சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படிங்கிறப்போ இது இப்படி இந்த சம்பளம் அதெல்லாம் சொல்றது இல்லை. ஓகே, ஓரளவு டீசெண்டா இருக்கா ஓகே அப்படின்றது, ஓகேன்ட்டு நடிச்சு கொடுக்கறது. ஏன்னா நடிக்க தான் நமக்கு அது என்னன்னு தெரியும், நடிப்பு வரும். அதனால ட்ரை பண்றேன். ஐ ஹோப் இன்னும் 2-3 வருஷத்துல ஒரு நடிகனா ஒன்னு நம்புறேங்க, பாப்போம். அதெல்லாம் கடவுள் விட்ட வழி, நமக்கு தெரியாது. பட் நைஸ். சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன, சினிமா வந்து ஒரு மாதிரி அடுத்த பேஸ் நல்ல இப்போ தக் லைஃப் நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு படம். ஒரு மாதிரி 15 நாள் முன்னாடி ஒரு மாதிரி டல்லா இருந்தது, இப்போ பார்த்தா தீ மாதிரி வந்துருச்சு. கமல் சார் வேற இந்த மொழி பிரச்சனை வேற வந்துருச்சு. அத வேற சும்மா எக்ஸ்ட்ரா பாசிட்டிவிட்டி தான். ஆமா, எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங். 1 கோடி ரூபாய் கொட்டி செலவு பண்ணாலும் இது கிடைக்காது. ஆமா ஆமா, நார்த் இந்தியா வரைக்கும் போய் கொண்டு போய் கொடுத்தோம். இல்ல ப்ரோ, கர்நாடகால தினம் நியூஸ்ல போடுவான். இங்க கர்நாடகால போய் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 2 கோடி செலவாகும். எல்லா சேனலும் போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அது போக போஸ்டர்லாம் கிளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து பண்றாங்க. அதனால நல்ல விஷயம். என்ன ஒண்ணுன்னா, அவர் சொன்னது வந்து தப்பாவும் சொல்லல, தப்பா சொல்லி காட்டுற வச்சாலும் கூட பரவாயில்ல. இல்ல பாருங்க, எவ்வளவு அரகண்டா இருக்கானுங்க பாருங்க. அவர் உண்மையா தமிழ் தான் தாய்மொழி.
இந்த இந்த தென்னகத்துல இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தமிழ் தான் தாய். இதுல பெரிய டவுட்லாம் இல்லை. இது அரகண்ட்ல சொல்ல, இது ஃபேக்ட். இது நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுதான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாமே. ஏன்னா நாம 5000 வருஷம் பழமை. நாம அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. இது இது ஒண்ணு நாம நாங்க தமிழ் அப்படின்னு சொல்ல, இது ஃபேக்ட். இந்த ஒரு பேசிக் ஃபேக்டை கூட நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னா எனக்கு தெரியல நாம எப்படி யுனைட்டடா இருப்போம் அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப. பட் எல்லா கன்னட மக்களும் அப்படி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ரொம்ப துடிக்கிறானுங்க. அது ஸோ நாமளும் அதுக்கு இறையேறக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஈஸியா பேசிடலாம். அதுவும் உண்மை. ஏன்னா ஈஸியா பேசுறது நிறைய இருக்கு. ஆனா உதாரணமா கமல் என்ன படம் சதிலீலாவதி ஒருத்தர் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, இப்ப ஒரு த்ரெட் கூட போட்டிருந்தாரு. அது அந்த அளவுக்கு உண்மை. சதிலீலாவதி படம் பண்றப்ப எப்படி இங்க லோக்கல் கொங்கு தமிழ் பேசி நடிச்சாரோ அதே மாதிரி கன்னடத்துல அந்த படம் ரீமேக் பண்ணப்ப அந்த ரோல் அப்படியே பண்ணாரு. ஆனா அங்க இந்த தர்வாடின்னு சொல்லி இருக்க இந்த கூப்ளி ஏரியால என்ன வட்டார வழக்கு இருக்கோ அதை அப்படியே பேசி நடிச்சவரு. ஒரு மொழிக்கு அந்த மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு குறைஞ்ச அந்த வேலை செய்யறவர்னு சொல்லி ஒருத்தர் த்ரெட் போட்டிருந்தார் நியூஸ். அந்த அளவுக்கு ஒரு மொழிக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியவர் தான் கமல். அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இருக்கிற வெறியில எல்லாத்தையும் போட்டு அதை காமிக்கிறது. பிரகாஷ் என்ன பிரச்சனைனா, நீங்க வேற எதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாலும் கட்சிக்கு ஒருத்தர் மாறுறதில்ல, அந்த கட்சியை கண்டுக்கிறதும் இல்லை. அதனால என்னன்னா இவனுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கமல் சார் அடிச்சா, இன்னைக்கு தக் லைஃப் அடிச்சா என்னன்னா ஒரு சம பப்ளிசிட்டி. தேட்டருக்கு முன்னாடி போயிட்டு பழைய கொடியை வச்சுக்கிட்டு ஆடலாம், ஜிங்குன்ட்டு. நாங்கள் விட மாட்டாங்களாம். அப்போ கமல் சார் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதெல்லாம் பப்ளிசிட்டி தானே, அதனால பண்றாங்க. இதெல்லாம் நிறுத்தணும். சீரியஸா சொல்றேன். இது நாம இந்தியா பாகிஸ்தான் பேசுறோம். நம்ம அண்டை மாநிலங்களே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருந்தா இது எப்படிதான் ஒன்றும் புரியலைங்க. சீரியஸா நிறைய நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் பார்ப்பேன், நான் படிப்பேன். நம்ம என்னன்னா நிறைய பேர் நம்மள தெரியும், நாம இர்ரெஸ்பான்சிபிளா நம்ம குழந்தை மாதிரி பேசிடக்கூடாது. ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி பேசுவோம், அது பண்ணக்கூடாது. ஏன்னா யாரோ ஒரு லைஃப்பை நம்ம தெரியாம அஃபெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கர்நாடகாவில் ஒரு தமிழை உட்காந்துருப்பான், நாம் இங்கே வாய் இருக்குன்னு பேசிங்க, அவன் வாழ்க்கை அங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. பட் ஆனால் ரொம்ப அரகண்ட்டுங்க. இது ஒரு ஜென்ரல் மைண்ட் செட்டாகவே இருக்குதுங்க. இது மாறணுங்க. கர்நாடகாவில் இது மாறணும். ஏன்னா அது ஒரு எல்லை மீறி போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஓப்பனா இப்போ ஹிந்திக்காரங்க வர்றாங்க அப்படின்னா, நீ எதுக்கு இங்க வர்ற, போ உங்க ஊருக்கே, அப்படிலாம் பேச முடியாது இங்க யாரையுமே. எல்லாரையும் சார்ந்துதான் இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா முக்கியமான வேலைகள் நிறைய மலையாளிஸ் பண்றாங்க, நிறைய தெலுங்குக்காரங்க முக்கியமான பிசினஸஸ் பண்றாங்க. இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் தமிழ்நாடு. சேம் வித் கர்நாடகா, சேம் வித் கேரளா. எல்லாமே கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நிறைய பேர் துணி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறாங்க. திண்டுக்கல்ல இருந்தா பார்த்தீங்கன்னா ஒட்டனச்சடத்துல இருந்தா அவங்களுக்கான மெயின் காய்கறி பூரா இங்கிருந்து தான் போகுது. அங்கே டாப் கிளாஸ் காய்கறி பூரா இங்கிருந்து தான் போகுது. அப்போ எல்லா மாநிலங்களுமே மற்ற மாநிலங்களை சார்ந்தது தான். நாம மட்டும் அப்படி ஸ்டாண்ட் அலோனா நின்ற முடியாதுங்க. பவர் கிரிட் நம்ம இங்கே நெய்வேலியிலேருந்து அங்கே தண்ணிங்கிறாங்க. நம்ம என்னைக்காவது நெய்வேலியிலேருந்து அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கறது ஏதாவது பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறோமா? ஏதாவது கட்சிகள் போராடும், பொதுமக்கள் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்களா? நம்மளோட ரிசோர்ஸஸ் தானே அங்கே ஷேர் பண்ணுறோம். அதை யாருமே எதுவுமே நாம் கண்டுக்கிறது இல்லையே. ஆனால் அந்த காவேரி தண்ணியை வச்சுக்கிட்டு என்ன பஞ்சாயத்து இன்னைக்கு நுறையா வருதுங்க. நீங்கள் கர்நாடகாலேருந்து உள்ளே வர அந்த கொசூர் அணைக்குள்ளே வர்றது போட்டு உள்ளே ப்ராசஸ் ஆகிங்க நுறையா வருது. இதெல்லாம் என்னென்னா ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் அப்ரோச் பண்ணி இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களாம் நினைக்கணுங்க. இதெல்லாம் தெரிலங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்பதான் இந்த பகல்காம் பிரச்சனைக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சிந்து நதி ட்ரீட்டியே உடைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தண்ணி தர்றதுக்கு நிறுத்தோம். இத்தனைக்கும் வேற நாடு அது இருந்தாலுமே நம்ம இது வரைக்கும் கரெக்டா தண்ணி குடிச்சிட்டு வந்துருக்கிறோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி போயிட்டு இருக்குது. இது வேற ஒரு பக்கத்து மாநிலம். இதுல பியூட்டி என்னன்னா, ஆக்சுவலா லா படி பார்த்தோம்னா ஒரு ஆறு எவ்வளவு மேக்சிமம் எந்த ஸ்டேட்லயோ எந்த ஒரு நிலப்பரப்புல ஓடுதோ அது அந்த நாட்டோட சேர்ந்ததுங்கிறதான். இது காவிரியோட காவாசி தான் கர்நாடகாவில் ஓடுது, முக்கால்வாசி இங்க ஓடுது. அதோட மொத்த நீளத்துல முக்கால்வாசி தமிழ்நாட்டுக்குள்ளதான் காவிரி பாயுது. இப்ப நாம அதெல்லாம் வச்சு பேசுறது இல்லையே. ஒரு உடம்புக்கு தலை மட்டும் இருந்தா போதுங்களா? சிம்பிள். கை கால் நெஞ்சு இருதயம் கீழே எல்லாம் இருந்தா தானே அதுக்கு பேர் உடல். ஒரு ஆறுங்கிறது அதுதானே. ஒரு தலை மட்டும் இருந்து ஏன் அப்போ இவ்வளவு காவிரி வேணுங்கிறாங்க. அந்த வெள்ளம் வருது அப்படியே கபினியில பாத்தீங்கன்னா அந்த KRS டேம்ல அப்படியே வச்சுக்க வேண்டியதுன்னு எதுக்கு ஓடணும்? இப்ப நாம என்ன வடிகாலா? கிடையாதுல்ல.
இல்ல பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குதுங்க. சரி, இதெல்லாம் என்னன்னா நான் கோவத்திலேயே இதெல்லாம் பேசல. இது என்னன்னா ஒரு சாதாரண விஷயம். உட்காந்து பேசினா முடிஞ்சிருங்க, அவ்வளவுதான். மக்கள் ஒரு சென்சிபிளா இருந்தா முடிஞ்சிடும். இது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கமல் சார் என்ன சொன்னாரு? ஒரு சிம்பிளா ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு, அவ்வளவுதான். அது என்னன்னா அதையுமே அன்பா சொல்றாரு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பொலிட்டிக்கலா எல்லாம் சொல்ல அவரு. அவரு சொன்னது சிம்பிளா சொல்றாரு. கன்னடங்கிறது வந்து தமிழ்ல இருந்து வந்ததுதான் அப்படின்ட்டு. அது உண்மை. அது உண்மை. நீ என்ன தரவுகள் எடுத்து உட்காந்துல எல்லாம் அறிஞர்கள் பூரா காமிக்கணுமா? தமிழ்ல இருந்து தான் வந்ததுன்னு. தமிழ்ல இருந்து எத்தனை மொழி பிறந்திருக்குது, எத்தனை மொழி மருவி இருந்திருக்குது. தமிழ் எங்கெங்க இருக்குது தமிழ்ல? ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு ஒரு டயலக்டே தமிழுங்க. ஜப்பான்ல, நான் இதை விட்டுருங்க, கொரியால விட்டுருங்க, நமக்கு தெரியாத சொல்றேன் நான். ஜப்பான்ல ஒரு டயலக்டே தமிழ்ல இருந்து தான் வந்திருக்குது. மொத்தமே நம்மகிட்ட இருந்தா வந்திருக்குது. தாய்லாந்து எல்லா ஊர்லயும் நம்மளோட ஊர் பெயர்கள், நம்மளுடைய அந்த மொழியுடைய அந்த அந்த வார்த்தைகள் இல்லாத லாங்குவேஜே கிடையாது. எல்லா ஆப்பிரிக்கன்ல தான் மொராக்கோவா அங்கேயும் எங்கேயோ அன்னைக்கு ஏதோ போட்டிருந்தாங்க. என்னது காமனூர் அதெல்லாம் யாராவது போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தா அது தமிழாக தான் இருந்திருக்குது. நாம் அவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்திருக்கிறோங்க. இது வந்து பெருமைக்கு சொல்றது இல்லை, இது ஃபேக்ட். இது ஃபேக்ட். நமக்கு உண்மையாலுமே தொன்மை இருக்குது. நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இரும்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த இப்போ இன்னைக்கு நாகரிகம் எடுத்துள்ள தெரியுது. இன்னைக்கு வந்து தமிழக அரசே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இதாக வெளியிட்டிருக்காங்க. நீ கல்லு மண்ணு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம இரும்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு சொசைட்டி நம்ம. மேபி அதனாலதான் பிரச்சனையும் இன்னும் நிறைய பேருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு உண்மையாலுமே வரலாறு இருக்குது. என் மொழிக்கு வரலாறு இருக்குது, என் இனத்துக்கு வரலாறு இருக்குது. அதுக்கு இப்ப என்ன? நான் அது இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி வந்து நான் பாத்தீங்கன்னா அதை வந்து தலையில வச்சுட்டுலாம் கொண்டாடல. எனக்கு இருக்கிற ஒரு நான் சந்தோஷமா அதை வந்து என் அண்ணன் தம்பி இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி தான் அப்படின்னு நினைச்சு நான் வந்து அரவணைச்சுதான் போறான் தமிழ் எல்லாருமே. இதுல ஆக்சுவலா சுகுமார் ப்ரோ தான் கொஞ்சம் பதட்டமா இருப்பார் இந்த பிரச்சனை வந்து பெருசாகாம இருக்கிறதுக்கு. ஏன்னா அவர் வந்து பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் தான் இப்ப பதட்டமாக போறாரு. யாருங்க? நம்ம சுகுமார் தான். சுகுமார் ப்ரோ பயங்கர பிளானோட வச்சிருக்கிறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்ல சம்பந்தமே இல்லாம இந்த பருத்தி வீரன்ல சண்டை போட்டுட்டே போயிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா கருப்பு ஒரு சோன் பாப்படி கடை வச்சுட்டு நடந்து தள்ளிட்டு போவாரு. கடைசிக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்னு சண்டையில போய் மேல விழுந்து அந்த சோன் பாப்படி கடையை உடச்சு போடுவாரு கார்த்தி. அந்த மாதிரி சம்பந்தமே எல்லாமே ஒருத்தர் சோன் பாப்படி கடையை உடைக்க போறோம். அதெல்லாம் ஒண்ணாகாது பிரதர். மக்கள் ப்ரோ அது எல்லாமே ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி வரையும் தான் எல்லாம் பேசுவாங்க அதை பத்தி. ரிலீஸ் ஆயிட்டோனே எல்லாம் வேற பேச ஆரம்பிச்சா இல்ல ப்ரோ, மக்கள் சென்சிபிள் சுகுமார் ப்ரோ. இவனுங்க சும்மா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கட்டிட்டு ஆடுவானுங்க பிரதர். மக்கள் ரொம்ப சென்சிபிள். அவனுக்கு நேரம் இல்ல பிரதர், போட வேணான்ட்டு போயிட்டே இருப்பான் பிரதர். அது பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு வேற வழி இல்ல பிரதர். அவன் நீங்க இந்த அமைச்சர்கள் இது எல்லாமே இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 இஷ்யூ இருக்குதா, அதை வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அங்க ஒரு 4-5 இஷ்யூ அது இதுல வேற ஒண்ணும் இல்லைங்க. இவனுக்கு உண்மையாலுமே மக்களுக்கு என்ன அப்படி உட்காந்து இவ்வளவு ஆர்வமா வந்து போஸ்டர் கிளிக்கிறிய, அது வெள்ளம் வந்து மழை பெஞ்சு ஃபுல்லா பெங்களூரே முதந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லா பெங்களூர் ஃபுல்லா வைஃபைல இருந்து எல்லாம் என்ன நெட்வொர்க்குமே சரியா வேலை செய்யல. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதுக்கு எவனாவது போய் நின்னு பெங்களூர் கார்பரேஷன் முன்னாடி போராடுறீங்களாடா? இல்ல ஒரு உண்ணாவிரதம் தான் இருங்களேன்டா. ஏடா உங்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மக்களுக்கு இருங்கடா. நீ மொழியை காப்பாத்துறதுல விட்டுரு. அந்த ஊரை அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் பீக்ல கொண்டு போய் அது பெங்களூர் வந்து சொர்க்கங்க. 90கள்லாம் நான் போயிருக்கிறேன். அப்பா வந்து அப்போ காய்கறி வியாபாரம் பண்ணாங்க. கொஞ்சம் பெங்களூர் போகும் காய்கறி எல்லாம். அப்பெல்லாம் சின்ன பையனா இருக்கப்போ சம்திங் கூட்டு போவாங்க. கூட்டு போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ அப்படியே ஊட்டியே தான் ப்ரோ. அது ஆக்சுவலா அப்படிதான் இருக்கும் ப்ரோ. மரமா இருக்கும் ப்ரோ. எங்க திரும்பினாலும் அந்த பார்க்குகள் இருக்குங்க. ரொம்ப ஸ்லோ லைஃபுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. செம்ம அன்பா இருப்பாங்க. காலைல ஒரு 7 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த பண்ணோட அந்த ரோஜாப்பூ சட்னி மாதிரி அந்த ஜாம் ஒன்று இருக்கும் ப்ரோ. அந்த ரோஜாப்பூ ஜாம்ல பண்ணுங்க, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலா. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பிரதர். ஐயோ சொர்க்கமா இருக்கும் பிரதர். அது சந்து நின்று இருப்பாங்க.
நம்மளும் அப்படியே பெட்ஷீட் அப்படியே போத்திட்டு சால்வை போத்திட்டு போயிட்டு நின்று 2 சாப்பிடுவாங்க எல்லாரும், கன்னடக்காரங்க இல்ல எல்லாருமே அப்படியே சாப்பிடுவாங்க. இன்னொன்னு சொல்லிருங்க, அப்படியே இன்னொன்னு சொல்லிருங்க. பெங்களூர்லயே சுத்தி பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் என்னன்னா, பெங்களூர்ல வேற என்னென்ன ஸ்பெஷல் சொல்லி சுகுமாரபுரம் நோட்ஸ் எடுத்துக்குவாரு. ஏன்னா அடுத்த வாரத்துக்கு அவர் பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு, அதையும் சேர்த்துக்குவாரு. அதுவும் முக்கியமா சுகுமாரபுரம் தவிர்க்க கூடாத இடங்கள் சில இடங்கள் இருக்கும்ல, அந்த இடங்களை சேர்த்து சொல்லிருங்க, மறந்துடாம சொல்லுங்க. டிஎம்ல சொன்னா கூட ஓகே தான் ப்ரோ இருக்கு. பர்னி சொல்லு பர்னி. இல்ல அவருக்கு டிஎம்ல சொன்னா கூட பிரசாந்தண்ணா, ஓகே. உங்க ஹெல்த் எப்படி இருக்குண்ணா? ஹெல்த் பரவாயில்ல நண்பா, நல்லா இருக்கு நண்பா. நாம மச் பெட்டர். நாம கிட்டத்தட்ட இந்த சரக்கெல்லாம் விட்டு 3.5 வருஷத்துக்கு மேலாச்சு. ஸோ ஒன்ஸ் அதை குவிட் பண்ண உடனே இந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லை அப்படிங்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா நண்பா, உனக்கு ஸ்மோக்கிங் எப்படின்னா ஹோல் கண்ட்ரோல் பண்ணீங்க? ட்ரிங்கிங் கூட ஓகே கம்ப்ளீட்டா குவிட் பண்ண இல்ல நண்பா. என்னன்னா ஆக்சுவலா ஸ்மோக்கிங் எப்போ விட்டோம் தெரியுமா? ஒரு ஐ திங்க் ஸ்மோக்கிங் விட்டு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். என்னன்னா ரெகுலர் ஸ்மோக்கர் தான் அப்பெல்லாம். பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு கடை, அந்த கடையில ஸ்மோக் பண்ணிட்டு ஒருத்தன் ஏதோ பேசினான், சம்மந்தமே இல்லாம ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தான். நான் ஒரு ஓரத்துல நின்று தம் அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் சரி இது இப்படிதான் விட்டேன். ஆக்சுவலா இப்படிதான் விட்டேன். இது ஒரு கதையோ எதுவுமே இல்லை. அந்த கடை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாலிசி வச்சிருந்தேன். என்னன்னா வீட்டுக்குள்ள வந்து சிகரெட் குடிக்கூடாதுங்கிற ஒரு பாலிசி வச்சிருந்தேன் நான். அது பண்ணவே கூடாது அப்படிங்கிற பாலிசி. அப்படியே இருந்தாலும் ரொம்ப முடியலன்னா பால்கனில தான் குடிப்பேன். வீட்டுக்குள்ள அது பண்ணவே மாட்டேன். அது என்னமோ ஒரு சின்னது. அதே மாதிரி காருக்குள்ள நோ ஸ்மோக்கிங், அது எப்பவுமே கூடாது அப்படிங்கன்னா. கார் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அது கூடவே கூடாது. ட்ரிங்கிங் ரெண்டுமே அது பண்ணக்கூடாதுன்னு இருப்பேன். அப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை பக்கத்தில் இருக்கும் அந்த டீ கடை. தம் அடிக்கிறதுக்கு அங்கே கொஞ்சம் வசதியா இருக்குன்ட்டு, கார் நிறுத்துறதுக்கு வசதியா இருக்குன்னு போய் நிற்போம். போய் நிறுத்துவோம். எப்பவுமே நிறுத்திட்டு ஒரு தம்மு ஒரு காஃபி வழக்கமா. நான் இப்போ யோசிச்சேன், டேய் ஏடா இந்த கடையில போய் நின்று இப்ப குடிக்கிற அளவுக்கு தான் உன் கேலிபராடா, இது பண்ணியே ஆகணுமா அப்படிங்கன்னா காஃபி ரொம்ப மட்டமா இருக்கும். குடிக்கிறதுக்குன்னா சரி தம்மு கூட ஒன்று வேணுமே அப்படின்ட்டு அது ஒன்று அப்படின்ட்டு இது சும்மா ரேண்டமா ஒரு நாள் யோசிச்சுட்டு போயிட்டு யோசிக்கிறேன். ஆனாலுமே நிறுத்த முடியல. போய் ஒரு சிகரெட் அடிக்கிறேன். அடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் நைட் எப்பவுமே தூக்கம் வரலைன்னா அங்கே 24 hours இருக்கும் அந்த கடை. ஸோ காலையில் ஒரு 3 மணி சம்திங் ஒரு தம் போடுவோம் சும்மா ரேண்டமா. அது ஏன்னா உள்ள வந்து ப்ரோக்ராம் ஆயிடுச்சு அது அப்படின்ட்டு போறப்போ போயாச்சு. டீ காஃபி சொல்லியாச்சு. அகைன் பாதி தம் அடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன யோசனை தெரியல, டக்குன்னு கீழே போட்டு தூக்கி வீசி கீழே விட்டு அமுத்திட்டு காஃபி அங்கேயே வச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். பில்ல குடிச்சிட்டு வந்துட்டேன். இனி போகக்கூடாது, அவ்வளோதான் யோசிச்சேன். நிறுத்துறது யோசிக்கிறதெல்லாம் இல்லை, போகக்கூடாது, அவ்வளோதான். டாஸ்மாக்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் போய் தான் வாங்கணும். தம்ன்றது ப்ரோ இது நம்மள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானுங்க ப்ரோ. அதாவது என்னன்னா ப்ரோ, நான் சொல்லிட்டா நம்மளை எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானுங்கன்ட்டு. இது சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எப்படி சொல்றது கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்கும். பட் இது உண்மை. என்னன்னா நீங்க ஈஸியா உங்களை வந்து பாத்தீங்கன்னா காலேஜில் மேனிபுலேட் பண்ணி ஈஸியா சரக்கு கையிலதோட வச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து விளையாட்டு ஃபன் அப்படிங்கிறத ஒரு போர்வையில் உங்களுக்குள்ள வரும். நீங்க ஓரளவு குடிச்சு அதுல இருந்து தப்பிச்சிங்க அப்படின்னா அகைன் அடுத்து என்ன ஒரு பண்ணுவானுங்க அப்படின்னா, ஆஹா சரக்குல தப்பிச்சிட்டாண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்னா சிகரெட் ஃபன் அப்படின்னு சொல்லும். இதுக்கு வந்து ராஜேஷ், வெங்கட் பிரபு இவங்க எல்லாம் காரணம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இதுல இவங்களுக்கு ஒரு மேஜர் பார்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா நான் சின்ன வயசுல படம் பார்த்த போது வில்லன்க தான் இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கூத்தடிக்கிறதுன்னு இருந்தாங்க. தமிழ் சினிமாவுக்கு பெரிய பங்கு இருக்கு, இதுல டவுட்டே வேணாம். இது வெறும் ராஜேஷ் இல்லங்க. 1-2 டைரக்டர் நீங்க எடுத்துக்க வேண்டாங்க. 1-2 டைரக்டர் நீங்க எடுத்துக்க வேண்டாம். இல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மொத்த மாஃபியா படிக்கும் போது சென்னை 20 இல்ல பிரதர், இது மொத்த மாஃபியா பிரதர், மொத்த மாஃபியா. ஆக்சுவலா 2003ல இருந்து 2010க்குள்ள இது பயங்கரமா நடந்தது. ஏன்னா அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா பார் சாங் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆச்சு. எல்லா இதெல்லாம் வந்து நீங்க எதேச்சியா நடந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பைத்தியக்காரன். சினிமாக்குள்ள எதுவுமே எதேச்சியா நடக்கவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க 90sல பாத்தீங்கன்னா வில்லன்ஸ் இல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு இருப்பாங்க. அப்ப நான் பார்க்கும்போது என்னன்னா ப்ரோ 2000 வரைக்கும் இந்த சுய ஒழுக்கம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருந்தது பிரதர். எல்லாருமே பிசிக்கல் ஒர்க் பயங்கரமா இருந்ததுங்க. என்ன போனை கையில கொடுத்தானுங்க பிரதர், போனை பெருசாக்குனானுங்க.
என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லா ஒரே ஒரு ஃபோனுக்குள்ள கொண்டு வந்தோன்னா வி பிகேம் டிப்ரெஸ்டுங்க. டிப்ரெஷனை டைவர்ட் பண்றதுக்கு நமக்கு ஏதோ ஒன்று வேணும். அப்போ ஃபுட்டி ஆனோம். நம்மளால எவனுமே இந்த ஃபுட்டிங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எவனுக்கு சோறே கிடையாது முதல்ல. இதான் உண்மை. நீங்க வந்து ஒருத்தன் காலேஜ் படிக்க வர்றான், இல்ல வந்து வேலை ஃபர்ஸ்ட் சேர்றான்னா அவனுக்கு 3 வேலை சோறே கஷ்டங்க. அந்த அளவுக்கு தான் நீங்க வீட்டுக்கு அனுப்பணும், மிச்சத்தை வச்சுட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுட்டி, ஐ எம் a ஃபுட்டி. 7 வேலை திங்கிறதுங்க. 7 வேலை திங்கிறதுல there is அதாவது சோத்தை ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சோறு பிடிக்குன்னா சாப்பிடு. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி சாப்பிட்டா அது கிடையாதுங்க. சோறு விஷம். கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற 90% சோறு விஷம். அதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற இந்த ப்ரோக்ராம்டு சோறுகள்ல நான் சொல்றேன். நான் வீட்டில் சமைக்கிறது வேறீங்க, அது வேற. ஸோ அது என்ன பண்றாங்கன்னா திருப்பி ரொமான்டிசைஸ் பண்றாங்க. நம்ம பிரியாணி தினமும் சாப்பிடலைங்க. பிரியாணிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் சாப்பாடுங்க. அது இதாங்க உண்மை. ஃபெஸ்டிவல் சாப்பாடுங்க. அது வந்து ஒரு 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 நோம்பி, ஒரு நல்ல விஷயம் நடந்தப்ப சாப்பிட்ட விஷயங்க அது பிரியாணிங்கிறது. அதை டெய்லி சாப்பாடு ஆகிட்டாங்க. இது எல்லாமே பாருங்க நீங்க. ஸோ நம்மளை எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, நம்ம கிட்டத்தட்ட எல்லாரோட பேட்டர்னும் ஒரே மாதிரி தாங்க. ஒரே ஃபோன் தான் வாங்குவோம். ஒரே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கடை இருக்கும். அந்த 10 கடைக்குள்ளதான் ஏதோ யாரா இருந்தாலும் ட்ரெஸ் எடுப்போம். ஒரே பேட்டர்ன் தான். நமக்குன்னு நம்ம சிக்னேச்சரா நம்ம விஷயங்கள் பண்றதுங்கிறது கம்மியாயிட்டே வருதுங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பேட்டர்னா. ஈஸிங்க. அதனாலதான் ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியுது. ஆன்லைன்ல இருக்கிற இன்ஃபுளுசரு எல்லாரும் ஈஸியா மேனிபுலேட் பண்ணோம்னா நம்ம ரசனை எல்லாம் ஒன்னாவே இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ கமிங் டு த பாயிண்ட், உண்மையா அந்த ப்ரோ நீங்க ப்ரொமோஷன் பண்றப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்கலாம். என்ன தலைவா ப்ரொமோஷன் பண்றேன் நானு? சரக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்றது இல்லையா தலைவா? சரக்கு தம்மெல்லாம் தலைவா நான் வந்து தம்மு தலைவா நான் என்ன ப்ரொமோஷன் பண்றேன்? நீங்க ஜஸ்ட் क्वेश्चनா கேக்குறேன். இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றேங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்ல தலைவா. என்னோட வால்யூம் உங்களை 90% மாறுவாங்களா ப்ரோ? இல்ல அததாங்க சொல்றேன். அதுக்கு தான் நான் சொல்றேன், தொண்டை தண்ணி வத்த நான் எங்கெங்கெல்லாம் கத்த முடியுமோ கத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐயா சரக்கு அடிக்காதீங்க. கரெக்ட். கார்த்திக் ரவிவர்மா நான் இங்க மட்டும் சொல்றது கிடையாது. நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், நான் இன்னொருத்தனை வந்து பேசுறதே கிடையாதுங்க. நான் ஏன் ஓப்பனா நான் இப்படி பண்ணேன்னு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, அதோட தீமைகளை வந்து என்னோட வாழ்க்கை மூலமா சொன்னா ஒருத்தன் மாறுவான் அப்படிங்கறதுக்காண்டி எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நான் எங்க நீங்க நேர்ல பாத்தீங்கன்னாலும் நான் இதை பேசுவேன். நான் இல்ல தலைவா, சோசியலா ட்ரிங்க் பண்ணா கூட அந்த பிரச்சனை வரும்ன்றீங்களா தலைவா? விஷம் தலைவா. ஒரு சொட்டு விஷம் 1 லிட்டர் விஷத்துக்குலாம் வித்தியாசம் இல்ல தலைவா. இல்ல ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சவனா எல்லாமே மாறா. நான் உங்களுக்கு சொல்றேங்க, நான் எப்படி குடி அடிக்ட் ஆனன்ட்டு. ஒரு சும்மா ரேண்டமா இப்படிதான் இதேதான் நீங்க சொன்ன சோசியல்ல இருந்து தான் ஆரம்பிச்சதுங்க. அப்படியே ஆரம்பிச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் 3 days ஒன்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆஃபீஸ் போனோம்னா எங்கேயாவது சரக்கு இருக்கும், பீர் இருக்கும். அப்படியே ஒரு பீரை போடுவோம். அப்படியே பண்ணிட்டு பீர் அடிச்சாலே அது கூட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்முக்கு ஆட்டோமேட்டிக்கா கையில வந்து அப்படியே அடிப்போம். உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம். ஃபன்னா இருக்கும். நான் சரக்கு அடிச்சேன்னா செம ஃபன்னா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு காமெடி பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். பட் அது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் பார்க்ல ஒரு பார் இருக்கு. அது பேர் என்ன, ஐ திங்க் என்ன அங்க பாக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சாயங்காலம் 5 மணிக்கு நிச்சயமா அங்கதான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். ஸ்பார்டனா அது ஒரு பார் நினைக்கிறது பேரு மஸ்டாங் நினைக்கிறேன் அந்த பார். ஆமா, மஸ்டாங் பார் நினைக்கிறேன். அந்த மஸ்டாங் பார்ல நீ பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. தமிழ் சினிமால எல்லாருமே மஸ்டாங் பார்ல ஒரு பாயிண்ட்ல பாத்துருப்பாங்க. ஏன்னா போனே அவனுக்கு நான் போய் உட்காந்தாவே அவருக்கு தெரியும். ஒரு பிக்சர் வரும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வேக வச்ச வெஜிடபிள் வரும். எனக்கு நான் பர்டிகுலரா எனக்கு என்னென்ன வேணும்னு ஒரு கரெக்டா தெரியும். கடலை கொஞ்சம் நிறைய, ஏன்னா கடலை பயங்கரமா சாப்பிடுவேன். போறது, குடிக்கிறது, அதுல தண்ணி லாரி மாதிரி பிஸ் அடிக்கிறது, படுத்து தூங்குறது, அவ்வளவுதான். நீங்க ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, இதுக்காண்டியே வாழ்ற ஒரு பாயிண்ட் வந்ததுங்க. இது என்னன்னா உங்க டைமை கொன்றும் பிரதர். உங்களுக்கு வருஷங்கள் ஓடுறதே தெரியாம போயிருங்க ஒரு பாயிண்ட்ல. இதுக்கெல்லாம் நாம காரணங்கள் சொல்லிக்குவோங்க. நான் டிப்ரெஸ்டா இருந்தேன், நான் கவலையா இருந்தேன், அதெல்லாம் ஒரு காரணம். இன்னைக்கும் எனக்கு அதே டிப்ரெஷன் இருக்குங்க. இன்னைக்கும் எனக்கு அதை விட 10 மடங்கு பிரச்சனை இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் வந்து குடி சொல்யூஷன் கிடையாதுங்க. குடிச்சிட்டு படுத்த காலில் வந்து எல்லாம் தெளிஞ்சிருமா, கடன் எல்லாம் போயிருமா, இல்ல பிரச்சனை எல்லாம் மறைஞ்சிருமா என்ன? அதெல்லாம் எதுவும் மறையாதுங்க. அதே பிரச்சனை காலையிலயும் இருக்கும்.
இன்னொன்னு குடி என்ன பண்ணும்னா, ஒரு பாயிண்ட்ல சயின்ஸா சொல்றது என்னன்னா, அது குடிச்சதை விட குடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வேலையை காட்டுங்களா. அதாவது நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஏன்னா ஒரு எனர்ஜியை எடுக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஐ மீன் ஒரு எனர்ஜியை கொடுக்குது உங்களுக்கு. அப்ப அதுக்கு வந்து இன்னொரு எனர்ஜி எடுக்கணும்ல. அது என்ன பண்ணுன்னா, ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வரும். உங்க டிப்ரெஷன், கன்ஃபியூஷன் எல்லாமே அதுல இருந்தா வரும். நாம என்ன நினைப்போம், இது நம்ம கேரக்டர்னால வருதுன்னு நினைப்போம். கிடையவே கிடையாது. குடினால தான் வந்திருக்கும். இது வந்து நீங்க வந்து பயங்கரமா குடிக்க வேண்டியது அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. தினம் 2 பேக் அடிச்சீங்கனாலுமே அது வந்துடும். அது வந்துருங்க. மைண்டு ஒரு பாயிண்ட்ல நீங்க குடியில என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரீமுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனவுகள் நின்றுங்க. அந்த கனவுகள் உடம்புல எது கனவு வருது அப்படின்னா, அது வந்து மைண்ட் வந்து உங்களை ரெஸ்ட் எடுத்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு தான் கனவே. அது என்ன ஆகுன்னா, ஒரு உங்க கனவு வச்சிருங்க. அது என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்ல ரொம்ப இந்த குடி வெறியன் ஆகும் போது நீங்க ரியல் லைஃபே கனவு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கனவு வந்து ஓவர் ஸ்பில் ஆகி உங்க ரியல் லைஃப் அதுதான் கொடுமைங்க. அங்க வரும்போது உங்களுக்கு ரியாலிட்டி எது கனவுதுன்னே தெரியாதுங்க. நீங்க மிருகமா மாறிடுவீங்க. எல்லாத்திட்டையுமே அரகண்டா நடந்துக்குவீங்க. நீங்களே உங்களை தொலைச்சிருவீங்க. சோ நீங்க என்ன வேணா நீங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு 20 வயசு இருக்கு அப்படின்னா 20 to 30 சரக்கையும் தம்மையும் தொடாம இருங்க. நீங்க 40 வயசுல செட்டில் ஆகலைன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மைண்ட் ஃபோக்கஸ் ஆகி வாழ்க்கையில செட்டில் ஆயிருவீங்க. எவன்லாம் அந்த 20 to 30 வயசு வந்து ஃபன் மச்சின்ட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பார்ட்னர் பண்ணிட்டு குடிச்சானோ, நான் இது வந்து நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்துருக்கேனுங்க. வாழ்க்கையே 35 வயசுல தொடங்கும். கிட்டத்தட்ட 15-20 வருஷம் வாழ்க்கை தொலைச்சிருவானுங்க. நீங்க இது வந்து எக்ஸப்ஷன்லாம் இந்த பரம்பரை பணக்காரன் இவன்லாம் அவனெல்லாம் கணக்குல சேர்க்காதீங்க. ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி பின்னாடி இருக்கும். அவன் கேம் வேற, புரியுதுங்களா? அவன் கேம் வேற. ஸோ அவனை வந்து நீ உங்க கூட சேர்த்துக்காதீங்க. அவன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு அடிப்பான். அவனுக்கு பின்னாடி 200 கோடி இருக்குது. உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. உனக்கு தெருக்கோடி கூட கிடையாது. நீ பார்த்து நீ லோன் வாங்கி கட்டினாதான் வீடு உங்க அம்மா அப்பாவுக்கு. என்ன, நீ வாங்கி கொடுத்தாதான் உங்க அம்மா அப்பாவுக்கு கார். அப்படி இருக்கும்போதெல்லாம் நமக்கு அது ஆப்ஷனே கிடையாது. நாம இழுத்து பிடிச்சி நாம டிசிப்ளின்டா இருந்தா ஒழிய எந்த வாழ்க்கையும் எங்கேயும் மாறாதுங்க. எங்கேயும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த 3.5 வருஷத்துல ஐ ஹவ் அச்சீவ்ட் அ லாட்டுங்க. அதே சம்பாத்தியம் தான். என்ன பிரச்சனைனா, என்ன ஒரு நல்ல விஷயம்னா, காசு எங்கேயுமே டைவர்ட் ஆகுறது இல்லை. அவ்வளவுதான். இன்னைக்கும் கடன் பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சம்பாதிக்கிற காசை நான் வீண் பண்றதே கிடையாதுங்க. நல்லா சாப்பிட்றேன், அது சூப்பர். நல்லா காஃபி குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச காஃபி ஸ்டார்பக்ஸ்ல போய் உட்காந்தா 249 ரூபா. பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் தான். அதுக்கு 249 ரூபா சார்ஜ் பண்ணா பரவாயில்ல. அது என் உடம்பு ஒன்றும் பண்றது இல்லை. எனக்கு உடம்பு நல்லதுதான் பண்ணுது. ஸோ நான் என் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா பணம் ப்ரோ, மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரோ, அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். உன் மூளையை மழுங்கடிக்கிற எந்த விஷயத்தையும் நீ பண்ணாதேங்கிறது தான். அவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க. அது சாப்பாடு ஆகட்டும், ஹேபிட்ஸ் ஆகட்டும், எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மூளையை மழுங்கடிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வாழ்க்கை முன்னேறவே இல்லைன்னு உட்காந்துருப்போம் நம்ம. ப்ரோ, பிரெயின் ஷார்ப்பா இல்லைன்னா எங்கிருந்து ஐடியா வருங்க? ஐடியாஸ் தான் இனி வாழ்க்கைங்க. இனி சம்பாத்தியம் எல்லாமே ஐடியாஸ் தாங்க. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிங்க அப்படிங்கிறக்காண்டி எல்லாம் சம்பளம் நீ கொடுத்துட மாட்டாங்க. யோசிக்கணுங்க. யோசிச்சு உள்ள பூந்தாதான். இன்னைக்கு ஒரு பிரகாஷ் இருக்காரு, இன்னைக்கு ஒரு ஹோஸ்ட் பண்றாரு. பிரகாஷ் வந்து ஒரு சாதாரண ஐடியா தான் தொடங்கினாரு. அவர் இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சரா சில ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கூட பண்றாரு. நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன், சூப்பர். அவரு இந்த ஒரு விஷயத்த ஒன்னு கிரியேட் பண்ணி அவரோட மூளை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்து அதை வந்து ஒரு ரெவன்யூவா மாத்துறாரு. அதுக்கு என்னன்னா அவருடைய ஐடியாவும் கன்சிஸ்டன்சியும் காரணம். சேம் வித் சுகுமார். எல்லாருமே வேலை செய்யறாங்க, அந்த ஐடியாவை அப்ளை பண்றாங்க. அதனால தயவு செய்து நீங்க அப்ளை பண்ணுங்க. உட்காந்து வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்க ஆடியன்ஸா மாறாதீங்க. நீங்க வந்து ப்ரொவைடரா மாறுங்க, இன்ஃப்ளூயன்சரா மாறுங்க. நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க கண்டென்ட். நீங்க கன்சியூம் பண்ணாதீங்க. பண்ணுங்க, வேண்டாங்களே. கன்சியூம் பண்ணி அதுல இருந்து வந்து கண்டென்ட் உருவாக்குங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் எல்லாம் இப்படியே இருக்குமான்னு தெரியல தலைவா. 10 வருஷத்துல என்ன மாறப்போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால சொல்றேன். பை தி வே, ரொம்ப ஓவரா லாங்கா பேசலாம் விரும்பல. தேங்க்யூ பிரகாஷ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சுகுமார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பரணி, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் ஃபன் பண்ணுங்க. தயவு செய்து குடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க. ப்ரோ நைட் அங்க வந்துரு.
ஆமா ரொம்ப ஸ்பேஸ். வரேன் தலைவா. ஓகே, குட் நைட். குட் நைட் அன்பு ஆல். அன்பு அன்பு மிரட்டலா? குட் நைட் ஆல். தேங்க்ஸ் பிரகாஷ்ண்ணா, வந்து தேங்க்யூ நல்லா தேங்க்யூ பர்னி, தேங்க்யூ. பாய் ஓகே ப்ரோ. பிரதர், பாய். ஓகே, தேங்க்யூ ஜி. ஓகே சுகுமார் ப்ரோ, வேற என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து நான் வந்து மிராய் அப்படின்னு டீசர் ஒன்று பார்த்தேன், தெலுங்கு டீசர். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனையும் மித்தாலஜியும் பயங்கரமாக மிக்ஸ் பண்ணி இப்போ போட்டு கல்லா கட்டுறாங்க பயங்கரமாக. அதில் மற்றும் ஒரு படமாக இது வரும் போல இருக்கு. நல்லா விஷுவல் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. சின்ன பட்ஜெட் படத்தில் விஎஃப்எக்ஸ் அது இதுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, பேசுவோம். இது பார்த்தா சின்ன பட்ஜெட் படம் மாதிரியே தெரியலண்ணா, பெரிய பட்ஜெட் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் குவாலிட்டியும் சரி, இதுவும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் தான், நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. சொதப்பாம இருந்தா சரி. கடைசியில ஒரு கேமியோ, என்னடா இன்னும் வைக்கலையேன்னு நினைச்சேன், கடைசியில வச்சுட்டாங்க. வாசு சினிமாஸ் ப்ரோ, வாங்க ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு பார்த்தது நல்லா இல்ல இருக்கும் பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? சந்தோஷ் 2 நிமிஷம் தள்ளி வந்துட்டேன். இல்ல இல்ல, நான் லிசன் பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி விடுங்க. நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு பார்த்தா நீ வந்து நான் சந்தோஷ். நான் ஏங்க சப்போர்ட் பண்ண போறேன்? அவர் அண்ணன் கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு. சுகுமார் ப்ரோ தான் இல்ல ரொம்ப இல்ல பதறாரு. இல்ல இல்ல கொஞ்சோண்டு முடிச்சா கூட அவரு தப்பா அப்படி. அவரு இந்த இல்ல சந்தான இல்ல காமெடியில கரெக்ட் தான், வரும். அவர் இல்ல சொல்றது சந்தான நிறைய காமெடியில விஷயங்கள் வரும்ல, கரெக்ட் தான். சந்தான காமெடியில அது எட்வர்டா ஒரு யாரோ காமெடி ஒன்று வருமே, பாத்தீங்களா நீ இப்படி பண்ணுவீங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்ற மாதிரி அவர் பிரசாந்தபுரம் பேசுற வரைக்கும் சந்தோஷம் என்ன பண்ணிருக்காரு, ஓரமா உட்காந்து அவர் போனதுக்கு அப்புறம் வரேன், எனக்கு இந்த டாபிக் சம்மந்தம் இல்லைன்னு போனதுக்கு அப்புறம் வராது. இல்ல இல்ல, நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், நீங்க இப்பதான் அக்செப்ட் பண்றீங்க. ஓகே, எனக்கு காட்டல, இப்பதான் ரெக்வஸ்டே வருது இப்பதான் பாருங்க, வந்துச்சு. அநியாயம் பண்ணாதீங்க. ம். சும்மா சொல்லாத சந்தோஷ். சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ வந்த. ஆமா, ஐயோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. சரி சொல்லுங்க, என்ன டாபிக் போயிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பேஸ் வந்து. நீங்க தான் சொல்லணும், ஏதாவது சினிமா அப்டேட் இருந்தா அப்டேட்டே சொல்லுங்க. இல்லாம வெறுத்து போய் நேத்து வந்து பஞ்ச கதைகள் போற மாதிரி நம்ம இமயமலை. எங்கெங்கயோ போயிட்டோம், எங்கெங்கயோ போய் எப்படி எப்படியோ போயிருச்சு. இன்னைக்கு வந்து என்ன தக்லீஃப் நீங்க வாங்குறீங்களா? என்ன ப்ரோ? தக்லீஃப் சைன் பண்றீங்களா, வாங்குறீங்களா? இன்னும் பண்ணல ப்ரோ, வீக்கெண்ட் தான் பண்ணணும். சனிக்கிழமை ஆகும். நான் கன்ஃபார்ம் பண்றீங்களா, ரிலீஸ் பண்றீங்களா? பண்றோம் ப்ரோ, பேனர்லாம் ஏத்தியாச்சு. சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு ஹைப் உங்க சைட்லலாம்? ஹைப் நல்லா தான் இருக்கு. நம்ம ஆக்சுவலா அந்த ஜிங்குச்சா சாங் வந்த நிலையிலே ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் தேட்டரில் இன்டர்மிஷனில். ஸோ ஹைப் நல்லா தான் இருக்கு. மாமன் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, வேற லெவல் பண்ணிட்டு இருக்கு. அப்படியா ப்ரோ? எல்லா ஷோவும் ப்ரோ இன்னைக்கு தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குனாலும் எவ்வளோ ஆடியன்ஸ்னா 400 ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நேற்றுலாம் மேட்னி ஷோலாம் ஹவுஸ்ஃபுல்லு, நைட் ஷோலாம் ஃபுல்லா போதோ? ஈவினிங் நைட்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாக போகுது. சூப்பர் சூப்பர். அதான் அன்னைக்கே சொன்னாரு, பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸ்லாம் வந்து அந்த இடத்துலலாம் பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ பரவாயில்ல, ஹாப்பி டு இயர். ஆமாம், சூரியன் ஆக்சுவலாக வர பிளான்ல இருந்தாரு. பட் நான் ஆக்சுவலாக அவர் வரேன்னு சொன்ன அன்னைக்கு நான் ஊரில் இல்லை, அங்கே தேட்டர்லையும் யாரும் இல்லையா. ஸோ ஒன்லி ஸ்டாஃப் மட்டும் தான் இருந்தாங்க. கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அவராலையும் அப்புறம் வர முடியல. ஓகே ஓகே ப்ரோ. இந்த வாரம் ஏதாவது எடுக்கிறீங்களா, இல்லை இந்த வாரமும் மாமன் தானா? இந்த வாரமும் மாமன் தான். அவங்க இந்த வருஷ் சரத்குமார் அவங்க இல்ல 11 2 ஷோ வாரம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம், அவர் இருந்தாருன்னா கேட்கலான்னு பார்த்தேன். இது நாமக்கல்ல இந்த வாரம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது அந்த ஒரு ஸ்க்ரீன்ல வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருந்து ஆட் பண்றாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஏதோ இங்கே பார்த்தேன். பரவாயில்ல, நிறைய இடத்துல ஆட் பண்றாங்கன்னு. இந்த வாரம் வந்து 30ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமையில இருந்து 100 ஸ்கிரீன் அடிஷனலா ஆட் ஆகுது போல இருக்கு. காலைல கார்த்திக் ப்ரோ வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. 100 ஸ்கிரீனுங்கிறப்ப பெரிய நம்பர் தான். இந்த வாரம் மூணாவது வாரத்துல. ஏன்னா முதல் வாரம் படம் வந்தப்போ ஒன்றும் பெருசா லெவல் போகல. 2வது வாரம் வீக்கெண்டு சூப்பரா போச்சு. வெள்ளி சனி ஞாயிறு 3மே நல்லா போச்சு. இந்த 3வது வாரத்துல 100 ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா பண்றதுலாம் வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு அவங்க ஃபர்ஸ்ட்லயே ப்ரொமோஷன் பண்ணி தான் அந்த படம் முதல் வாரமே சூப்பரா தூக்கிருக்கலாங்க. இந்த படம் மாதிரி போர் தொழில்லாம் பாருங்க,
ஃபர்ஸ்ட் ஷோ வர வரைக்குமே யாருக்கும் வந்து அப்படி ஒரு ஹைப்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் மத்தியான ஷோவோ இல்லை ஈவினிங் ஷோவோ வந்து ஃபுல் பாசிட்டிவ் வரும்போது நைட் ஷோ ஃபுல் ஆயிருச்சு. நைட் ஷோ அன்னைக்கு முதல் நாள் நைட் ஷோவே ஃபுல்லப் ஆயிருச்சு. அப்படி அது மாதிரி வந்து நீங்க முன்கூட்டியே ஒரு நல்ல ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா இந்த படத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே உங்களுக்கு பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லண்ணா, ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு படம் எடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து அது சினிமால இருக்கிறவங்களுக்கே தெரியும். இந்த படம் வந்து கன்டென்ட் வந்து அவுட்புட் பார்க்குறப்ப இது நல்லா வந்திருக்கு, நல்லா வரலன்னு சொல்லி. ஸோ நல்லா வராத ஆக்சுவலா படத்துக்கும் அதுதான் தப்பு பரணி. அதுதான் தப்பு. என்னன்னா யாருக்குமே வந்து தெரியாது சினிமாங்கிறது வந்து வெளியால் பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு படம் எடுக்கிறப்ப எல்லா படமே நல்ல படமா தான் தெரியும். நீங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா அது உங்களுக்கு சூப்பர் படமா தெரியும். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா எனக்கு சூப்பர் படமா தெரியும். அதுதான் வந்து சினிமாவோட அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு போட்டோ நீங்க கிளிக் பண்ணி அந்த போட்டோ உங்களுக்கு ரொம்ப சூப்பரான போட்டோ மாதிரி இருக்கும். ஆனா அதே போட்டோ உங்க ஃப்ரெண்டு ஒரு பக்கத்துல அவர் ஒரு மொபைல் எடுத்திருப்பாரு, ரெண்டையும் கம்பேர் பண்ணா அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னா அவங்கவுங்களுக்கு அந்த நம்ம ஒரே மாதிரி செட் தான் இருக்கும். ஆனா என்னன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கோ இல்ல வந்து திடீர்னு படம் வாங்குற ஆளோ யாரும் போட்டு பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். வெளியில இருந்து பாக்குறப்ப திடீர்னு அந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாம பாக்குறவங்க ஆகா நல்லா இருக்குன்னு சொல்லி சூப்பரா ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமா ஓடி இருக்கும். இல்ல அந்த பிஆர் ஒர்க்காச்சும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் பண்ணல. ஒரு படத்துக்கான பேசிக் ப்ரொமோஷனும் பண்ணல, பிஆர் ஒர்க்கும் பண்ணல. ஆக்சுவலா டப்பிங் படம் நினைச்சிட்டே விட்டாச்சு. 11 ஒரு படம் வருது டப்பிங் படம் அப்படின்னு கடைசி தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்ல எடுத்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சா தெரியுமே. அந்த படம் அதாவது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அந்த படம் சின்ன பட்ஜெட் படம் கொஞ்சம் முன்கூட்டியே அதாவது ஒரு பேசிக் ப்ரொமோஷன் பண்ணணும். அதுக்கு நான் சொல்றது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லல. இப்போ தக்லைஃப் டீம் பண்ற மாதிரி பெரிய பட்ஜெட் படம் பண்ற மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஜஸ்ட் ஒரு படம் வருதுங்கிறது முன்கூட்டியே அது ஒரு படம் தமிழ் படம் தான், நல்ல படம் தான், ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரியாச்சும் ஒரு அசூரன்ஸ் கொடுத்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி எதுவுமே தெரியாம போனாலும் தேட்டர்ல எல்லாமே சர்ப்ரைஸா இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல அந்த படத்துக்கு. அதனால எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நான் எதுவுமே ஆமா. பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். டேரக்டா தேட்டருக்கு போனேன். அந்த ஒரு சர்ப்ரைஸை தவிர நம்ம எப்ப கேள்விப்பட்ட ஒரு அந்த ட்விஸ்ட்டை தவிர மற்ற எல்லாமே புதுசா இருந்துச்சு. என்னென்ன புதுசா இருந்துச்சுன்னா டைட்டில் கார்டில் ஏகப்பட்ட பேருக்கு நன்றி போட்டாங்க, அதுவே புதுசா இருந்துச்சு. பரவாயில்ல இவ்வளவு பேர் எல்லாம் பாக்குறேன், இவ்வளவு பேருக்கு நன்றி போறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, இவ்வளோ இது. அதே மாதிரி இமான் மியூசிக்ங்கிறதே எனக்கு சர்ப்ரைஸ் தான். தேட்டருக்கு போய் தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இமான் மியூசிக்னு கூட தெரியாது. அந்த படம் எதுவுமே அதாவது எதுவுமே நம்ம ஆன்லைன்லேயே 24 ஹவர்ஸ் இருந்தாலும் எல்லா சினிமா அப்டேட்ஸும் போட்டாலும் நமக்கே அது தெரியாத அளவுக்கு நிறைய வச்சிருக்காங்க. சர்ப்ரைஸா அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்கன்னா பாத்துங்க அந்த எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு. அந்த பேசிக் ப்ரொமோஷன் கூட இல்லாமல் போயிடுச்சுல. இப்போ நம்ம செகண்ட் வீக்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறோம். அப்போ நல்லா இருக்கு படம், எல்லாரும் பார்க்கணும், பிக்கப் ஆகிறோம், டிக்கெட் கிவி தரோம், அது தனியாக போகுது. படம் பிக்கப் ஆகிடுச்சு, 100 தேட்டரில் எக்ஸ்டன் ஆகுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் முன்கூட்டியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடியாச்சும் இந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சா நல்லா இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு, அவ்வளோதான். கண்டிப்பா அதான் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே. எப்படியும் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லேயும் கொஞ்சம் பிக்கப் பண்ணி அட்லீஸ்ட் இந்த ஒரு எஃபர்ட்டாவது எடுக்கிறாங்க, அடிஷ்னல் ஷோஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். தக் லைஃப் பயங்கரமான ப்ரொமோஷனா இருக்கு. பிசி சென்டர்ல கூட போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க ஆடியோ ரிலீஸ். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கேஎஃப்ஐ ப்ரொமோஷன்ல சூப்பராக பண்ணுவாங்க. இந்த படத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடியே எல்லா ஊர்களையும் இந்த ஹோர்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் அதுக்கு முன்னாடியே போஸ்டர்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியே ஆடியோ லான்ச் போஸ்டர் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஊர்லேயும் பல கண்ணில் படுற எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுட்டாங்க. ஆஃப்லைன் ப்ரொமோஷனும் பயங்கரமாக பண்ணுறாங்க, ஆன்லைன் ப்ரொமோஷனும் சூப்பராக பண்ணுறாங்க. அவங்களால என்ன அதிகபட்சம் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து பாருங்களேன். டக்லியன்ஸ்ன்னு சொல்லி ஒரு மீட் வச்சாங்க. அதில் வந்து டோட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து அவங்க முன்னாடி இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ணது, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஈவெண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வச்சது போன சனிக்கிழமை. அப்புறமேட்டு ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகிறது. இப்போ துபாய் வந்து ஜூன் 1 துபாயில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்எம், அப்புறமேட்டு யூடியூப் பேட்டிகள், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து வராரு, அப்புறம் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் வராரு. இப்படி நீங்கள் கண்ணுக்கு திரும்புகிற பக்கம்லாம் வரீங்கன்னா ஓப்பனிங் பயங்கரமாக புல் கொடுக்கும். இது பயங்கரமாக கொடுக்கும். இது நீங்கள் படம் மட்டும் பாசிட்டிவ் வகையில் வேர்ட் ஆஃப் மவுத் வாங்கிருச்சு அப்படின்னா அது ரொம்ப பூஸ்ட் ஆயிரும். அப்படியே டபுள் பூஸ்ட் ஆகி விக்ரம் ஒரு ஓட்டம் வந்து ஓடும். ஏன்னா இந்த அளவுக்கு பேசிக் ப்ரொமோஷன் ஒரு இந்த ஓப்பனிங் பயங்கரமாக ஒரு கை கொடுக்கும். இந்த வயசுலையும் பின்றாரு, நிறைய பேர்த்துக்கு பாடம் எடுக்கிறாரு இண்டஸ்ட்ரியிலேயே. இந்த வாரம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா படம் வருதா? 3 படம் வருது பாரு. நீ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு படம் பார்த்தா தெரியும். 3 படம் வருது. அந்த வருண் சரத்குமாரோட ஒரு படம் நீங்க இதுக்கு போலையா கராத்தே கிட்டுக்கு? அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க.
இல்ல ஆக்சுவலா கரண் மனிதர்கள்னு ஒரு படம் வருது என்ன பரணி, அந்த படம் ஆமா. வந்து அது ப்ரிவ்யூ போடலையா? ப்ரிவ்யூ அது கூட தெரில, அது என்னன்னு தெரில. மனிதர்கள் ஒரு படம் வருது, ட்ரைலர் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராஜபுத்திரன் ஒரு படம் வருது, இந்த வெற்றி 8 தொட்டாக்கள் வெற்றியும் பிரபு சேர்ந்து நடிக்கிற படம். இந்த அப்புறம் படமும் நாளைக்கு போடுறாங்க. அப்படியா? அப்ப இன்னொரு படம் ஏதோ ஒன்று வருதே சுமார் ப்ரோ, என்ன படம் 30ஆம் தேதி? அந்த வருஷம் சரண்டர். சரண்டரா? சரி ரைட்டு, மொத்தம் 3 படம் வருது. அப்ப எனக்கு எந்த படமும் ஐடியா இல்லை, டேரக்டா ராஜபுத்திரன் தான் வந்து வெயிட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. நீங்களா? ஏன்னா இது அப்படி பண்றீங்க? என்னமோ படம் வருது, உண்மையாவே சொல்றீங்களா? ஜின்னு ஒரு படம் வருதுங்க. ஜின் ஜின் ஜின்னு. மொத்தம் அதான் 4 அந்த படம் வருது. அதான். மலேசியால ப்ரீமியர் ஷோலாம் எடுத்தாங்க. அது ஆமா. ஆனா ரிவ்யூ தான் வரல. அது போட்டாங்க நேற்று பிரீமியர். எப்படி இருக்குண்ணா? ஏதாவது சொன்னாங்களா? நீங்க போனீங்களா? நான் போல. சரி, ஓகே, ஓகே. அந்த இவர் படம், ராம் படம் இதை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 7 கடல் 7 மலை எப்பதான் வரும்னு தெரியல. இல்ல அது அவ்வளவுதான், 7 கடல் 7 மலை எப்போ வரும்னு தெரியல. அவங்க அடுத்த படத்துக்கு டேட்டு போட்டாங்களே, அது என்னது? பறந்து போ. சிவா படம் பறந்து போ, பறந்து போ. அதுவே டேட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜூலை ரிலீஸ்னு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா அது இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். 7 கடல் 7 எங்க மலை பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன கதை தான். ஆக்சுவலி ட்விட்டர்ல ஃபுல்லா சின்மையை புகழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல உண்மைதானே. நானா ரீசெண்ட் டைம்ல எப்போ வந்து இப்போ ஏஆர் ரமன் பாட்ட ரிலீஸ் ஆன உடனே ரிப்பீட்ல கேட்டுட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. ரிப்பீட்ல கேட்கறேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதாவது குத்துப்பாட்டை ரிப்பீட்ல நம்ம பாடுறது ஓகே, இது மாதிரி ஒரு மியூசிக்கலான பாடல் சும்மா போட்டு வீட்டில் நம்ம பாடி டார்ச்சர் பண்றது இருக்குல்ல, அவங்களே என்னதாங்க பாட்டு, எந்த படம் தாங்க பாட்டு இதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற அளவுக்கு வந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம்னா பாத்துங்க. சரி, ராக் சொல்லுங்க, கை தூக்கிட்டீங்க, சொல்லிடுங்க. இல்ல கேட்டேன் கேட்டேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு பாட்டை மட்டும் கேட்டு படத்துக்கு போக மறந்துடாதீங்க. எதுக்கு போயிட்டு பாட்டை கேட்டே படுத்து தூங்கிடுறேன்னு இருந்துடாதீங்க. அதெல்லாம் அது என்னன்னா நம்ம பண்ண போறது கிடையாது. எனக்கெல்லாம் ஒரே பயம், மனிதத்துல இந்த விஷுவல் என்ன பண்ண போறாருன்னு. ஏன்னா இந்த பாட்டுக்கான விஷுவல் எங்க வரப்போகுதுங்கிற தெரிஞ்சுக்கதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. இல்ல நானு டாக்டர் படத்துல நானுன்னு இல்லை, நிறைய பேருக்கு அதான் நடந்துச்சு. நெஞ்சமே சாங்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் சாங்குன்னு நினைச்சு பார்த்தா கொண்டு போய் வச்சாரு ஒரு இடத்துல. அது என்னடா இதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு தேட்டர்ல பார்த்தப்ப. அது எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கா தான் ப்ரோ இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டே அது வந்து ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்கேவும் அவங்க பிரியங்கா மோகனும் இருக்கிற மாதிரி. அதுவே வந்து ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் படத்துல வரப்போ டோட்டல் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், அது ஒன்று. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீக் கடைசியாக வந்தப்போ 7 கடல் 7 மலையை பற்றி கேட்கலான்ட்டு இருந்தேன். நல்ல வேறு ஒருத்தர் பேசிட்டாரு. அது ஆக்சுவலாக ஸ்டாண்டிங் ஓவேஷன் அதுதான் வாங்க நினச்சேன்னு நினைக்கிறேன். விடுதலை 2வும் இதுவும் சேர்ந்து வெளிநாட்டில் ஸ்க்ரீனிங். புரியல. ஹாய், நான் டாமி. நான் இது முன்னே பேசியிருக்கேன். உங்க இடத்துல தக் லைஃப் படம் ஐமேக்ஸ்ல வருதா? என்ன போயிட்டாரா ஐயா? இது எல்லாம் கோலிவுட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் இப்போ திடீர்னு இது ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பார்த்துட்டு வந்தேன். இது பாலகிருஷ்ணா சமீபத்தில் ஒரு 3-4 வருஷமாக சரியான கம்பேக் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் ஒரு படம் எதுவுமே பெருசாக எடுபடல லாஸ்ட் டிக்கெட்டில் கொஞ்சம். இப்போ ஒரு 3-4 வருஷமாக தலைவர் நல்ல சீனியர் ஹீரோஸில் கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் இருக்காப்புல. ப்ரோ நாளைக்கு இது வருதா டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிடில? ஆமா, நீ நைட்டு வந்து ஹிட்ரி வந்துடும் நினைக்கிறேன். இல்ல இங்க 30ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது டூரிஸ்ட் ஃபேமிலி எங்க ஏரியால. நீங்க ஓடிடில பாருங்க ப்ரோ. இவ்வளவு ஃபேமா இல்லப்பா, இவ்வளவு மேல இல்லைன்னு. 1ஆம் தேதி வந்ததா 30ஆம் தேதி போடுறாரு. அதுதான் ப்ரோ, 1ஆம் தேதி வருது ஹாட்ஸ்டார்ல. நீங்க இது அதனால 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க. என்ன பொண்ணு சொல்றேன், தேட்டர்லயே பாருங்க ஜி, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சுகுமார் ப்ரோ தான் திரும்ப திரும்ப கொடுக்குறாரு போல ப்ரோ.
ஓகே. என்னது? பிரகாஷ் நான் இல்ல. மௌன விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல. ஓகே. மாவீரன் ப்ரோ, நான் என்ன ப்ரோ மீன் பண்ணேன்னா, அந்த காசுக்கு 2 நாள்ல ஓடிடில வரப்போகுது. அந்த காசுக்கு வேற ஏதாவது படம் புதுசா போய் பார்க்கலாமேன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன் ப்ரோ. இல்ல யாரு தப்பா எடுத்துக்கிறா? ஏன்னா ஆல்ரெடி ஹெச்டியே வந்துருச்சு. அது இதுதான் தெரியும். நான் ஒரு சொல்றேன். இல்ல ப்ரோ, ஓடிடிலே வரப்போகுது. இப்ப இங்க தியேட்டர்ல இந்த வாரம் ரிலீஸ் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா யாரும் இங்க புரியுது. போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு 1 மாசம் கழிச்சுலாம் ரொம்ப அது போட்டு வேஸ்ட் தான். அது யார் படமா இருந்தாலும் சரி, ஓடிடிலே வரப்போகுது 1 நாள் 2 நாள். இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் பெருசா வந்து ரிவ்யூஸ் எதுவும் நான் பார்க்கல. ஏர்லி ரிவ்யூஸ் பார்த்தப்போ வந்து படம் ஓகே லெவல்ல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஹா ஓஹோன்னு சொன்ன மாதிரி எங்கேயும் பார்க்கல. நீங்க ஏதாவது ரிவ்யூ பார்த்தீங்களா அதுக்கு? இல்ல ப்ரோ, நான் இன்னும் அந்த ட்ரெய்லரே ஃபுல்லா பார்க்கல. ஒரு ட்ரெய்லர் கூட பார்க்கல. ப்ரோ இந்த வாரம் 11 படம் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகும்ல ப்ரோ? நல்ல ரிவ்யூ இருக்கானா? ஆமா ப்ரோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, ஒரு 100 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுல. ஆனா விஷ்ணு விஷால் மட்டும் நடிச்சிருந்தாருன்னா படம் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும் ப்ரோ. ஆனா விஷ்ணு விஷால் இல்லாட்டினா அருள்நிதி இவங்களுக்கு ஏத்த ஸ்கிரிப்ட் ப்ரோ. ஆனா அது வேற அந்த கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ரீச் ஆயிருந்திருக்க வேண்டிய படம். ஆனா அது உண்மையிலேயே நல்லா அந்த ராட்சசன் மாரி அந்த உட்காந்து அந்த த்ரில்லிங்கா அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அந்த கடைசியில் ட்விஸ்ட் தான் பெரிய இது. ஆனா ஆடியன்ஸ் ஆனா ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஆனா அது ஆக்சுவலா அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சதுனால மேபி வந்து உள்ள போயிருப்பாங்க. பட் இவங்க இதை ஒழுங்கா கரெக்டா ப்ரொமோட் பண்ணியிருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஆடியன்ஸ் புல் பண்ணி போயிருப்பாங்கன்னு தோணுது. இல்ல பத்மி, அவங்க நடிச்சிருந்தாங்கனாலும் நம்ம ரிப்பீட்டடா இந்த ஜானர் தான், இவங்க இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம ஒரே மாதிரி போயிருக்கும். இவரெல்லாம் பண்ணனாலதான் நமக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா இப்ப இவர் பட்டாசு படத்துல வில்லன் நடிச்சாரு. இப்ப கூட அந்த ஜிகர்தண்டா டப்ளேஷன்ல வில்லன் நடிச்சாரு. வில்லனா போயிட்ட சரபம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. சரபம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அதுல வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் இதுதான். அவருக்கு வந்து அந்த அதாவது அந்த வகை ஜானர் வந்து அவருக்கு ரொம்ப ஒர்க் ஆகும் போல இருக்கு. சரபம் படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சரபம் படம் கலைஞர் டிவியில போடும்போது நானும் நான் பார்த்தேன். பார்த்தது. டிவியில நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பாருங்க, சிவி குமார் அப்ப அந்த நேரத்தில் தயாரிச்ச எல்லா படங்களுமே நல்லா இருக்கும். அப்படி ஒரு படம் தான் வந்து சரபம்னு ஒரு படம். ஆடுகளம் நரேன் இருக்காருல்ல, அவரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. இவர் நவீன் சந்திராவோட முதல் தமிழ் படம் அதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அது நல்லா இருக்கும். நீங்க இப்ப நீங்க ஓடிடியே ஏதாச்சும் யூடியூப்ல இருந்துச்சா தேடி பிடிச்சி பாருங்க. கிட்டத்தட்ட இதோட ட்விஸ்ட் தான் அதோட ட்விஸ்ட், 2 ட்விஸ்ட் ஒன்று தான். அப்புறம் மாயவன் நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு சிவகுமார் எடுத்ததுல வந்து மாயவன் ஒரு படம் வந்துச்சு. இல்ல, சந்தீப் கிஷன் மாயவன் படம். நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. சரபம் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க தெரியல. இதே நவீன் சந்திரன் நடிச்சதுதான். இதே ட்விஸ்ட் அதுலதான், இதே ட்விஸ்ட் தான் அதுலயும். நீங்க பாருங்க, பார்த்துட்டோன்னா நாளைக்கு பேசலாம் அதை பத்தி. ப்ரோ இந்த இப்போ வந்து இந்த ரீலீஸ் சொல்றாங்களா ப்ரோ? கேப்டன் பிரபாகரன் அந்த சுந்தரா டிராவல்ஸ் தான் பண்றாங்களா ப்ரோ? எல்லாமே ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. எதுவுமே வராது. விஜய் படம் ஏதாவது வருதா ப்ரோ? இந்த குஷிலாம் சொல்றாங்களா? இல்ல, குஷி அது ப்ரொடியூசர், அது சிவகாசி. ஏஎம் ரத்னம். அது ரெண்டும் பிளான் பண்றாரு, வந்துரும். குஷியும் சிவகாசியும் வரும். எனக்கு தெரிஞ்சு குஷி நல்லா ஓடும் அந்த ரீரிலீஸ் சிவகாசியோட. ஏன்னா சிவகாசி செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஆனா குஷி இருக்குல்ல, ஆமா சாங்ஸ் ப்ரோ. எந்த படத்துல பாடல்கள் பட்டையை கிளப்பி உங்களுக்கு ஆடியன்ஸை கான்செப்ட் மாதிரி மாத்துதோ அதெல்லாம் ரீரிலீஸ்ல வந்து பட்டையை கிளப்பும். சிவகாசி சாங்ஸ் ஹிட் ஆமா தான். ப்ரோ. ஆனா என்னன்னா சிவகாசியில வந்து உங்களுக்கு டோட்டல் செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு உண்மை வந்து ஆமா பெருசா ப்ரோ. இருக்காது. நிறைய இதா இருக்கும். ஆமா. ஆனா இதே குஷிலாம் பாத்தீங்கன்னா இன்னமும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். குஷிலாம் நீங்க எப்ப டிவில போட்டாலும் குஷி, வாலி, நியூ, இதெல்லாம் நியூல இப்ப டிவில போட மாட்டேன். ஏன்னா டிவில இது வரைக்கும் போட்டதே கிடையாது. டிவில போட்டதே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் டிவில போடாத படம், பல படங்கள் போடாத படங்கள் இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து நியூ இருக்கு. வாலுலாம் இன்ன வரைக்கும் வாலு இத்தனைக்கும் யூ படம் தான். ஆனா வாலுவே யார் சேட்டலைட் வாங்கலாம் இன்னும் போடல. இது நம்ம ஆளு சிம்பு படம், ஏகப்பட்ட படம் சிம்பு படம் வந்து டிவில இன்னும் போடல. கோயில்லாம் கூட அடிக்கடி போட்டாங்க. இருந்தாலும் ஒரு கமர்ஷியலா அதுவும் அதுலயும் எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கும். ஆனா கோவில்லயும்
ஆனா இந்த வருஷத்துலயே மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 படம் தான் தமிழ் சினிமாவில் வந்து நல்லா ஒரு தேட்டர் ரீதியாகவும் ஃபுட்பால் ரீதியாகவும் நம்மளுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 5-6 படம் தான் கணக்கெடுத்தா. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ராக் போயிட்டாரா? அப்ப கணேசங்கிறவர் பேசுறாரா? ஆமா ஆமாண்ணா. தமிழன் ஒரு வாரமா ஆளைய காணோம். இப்ப கீழே வந்திருக்காரு. 5-6 படம்னா அது என்ன படம் நண்பா? குடும்பஸ்தன், மதகத ராஜா, டூரிஸ்ட் ஃபேமிலி, சின்ன சின்ன படங்கள் தானே உங்களுக்கு கிளிக் ஆகுது. உங்களுக்கு கம்மி பட்ஜெட் வைஸாவும் ரொம்ப கம்மி. 4 படம் தான் நண்பா சொல்லிருக்கீங்க. இன்னொரு படம் மதகத ராஜா, டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் 2 படம் இருக்கானா. அது மற்றபடி உங்களுக்கு பெருசா ஏதாவது இந்த அவர் போட்ட ட்வீட் அப்படியே பார்த்து படிக்கிறீங்களா என்ன? தமிழன் ப்ரோ 5வது படம் நான் சொல்லவா? சொல்லுங்க நண்பா. ரெட்ரோ குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி உங்களை இணைச்சிக்க கூடாது. இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் சொல்ற நீங்க இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. அப்படி பார்த்தா பரவாயில்ல, ரெட்ரோ கூட ஆட் பண்ணிக்கோங்க. குட் பேட் அக்லின்னு சொல்லிடுறீங்களோன்னு பயந்துட்டேன். அடுத்து நான் தான் சொல்ல வந்தேன், அது கூட நீங்களே சொல்லிட்டீங்க. குட் பேட் அக்லி கார்த்தி ரவிவர்மா போட்ட ட்வீட்ல அதுக்கு குட் பேட் அக்லி அப்புறம் இன்னொரு 2 படம் வந்துச்சு. அது இது ப்ரோ, அது போட்டோஷாப்ல கொஞ்சம் பிரச்சனை, அதனால வந்துருச்சு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் வந்திருந்தாரு, அப்ப நீங்க வந்திருக்கலாமே. அப்பவே முக்கியம் வராம அவர் வந்தாலும் ஸ்பேஸ் வருவேன். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வரீங்க. அதெல்லாம் அவர் கேட்டுதான் வந்திருப்பாரு. இல்ல இவரு தாங்க ஒரு ஏமாத்துறாருங்க. எப்படிங்க அவர் போனதுக்கு அப்புறம் பேசி முடிச்சுட்டு இவ்வளவு நாள் ஸ்பேஸ் வரலையா? அவரு கிட்டத்தட்ட சொல்ல போனா 25 நாள் 30 நாள் இருக்கும் தமிழ் ஸ்பேஸுக்கு வந்து. இன்னைக்கு வந்திருக்காருன்னா காரணம் என்ன? அதே ஐடி தான். அவர் போனதுக்கு அப்புறம் அப்படியே வந்து இந்த ஐடியில் நம்ம வந்து அப்படி பேசணும்னு சொல்லி வந்திருக்குது. ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, நான் இப்ப ஸ்பேஸுக்கே வரதில்ல ப்ரோ. ஏன் ப்ரோ பிஸியா? ஆமா ப்ரோ, அப்படியே அவ்வளோ போர் அடிச்சிருச்சு. சரி இங்க வந்து என்ன போயிட்டு வேற ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ கர்நாடகால தக்லைஃப் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, என்ன பண்றது? அதெல்லாம் கர்நாடகாரன் நீங்க தான் சொல்லணும் மாவீரன். கர்நாடகாரன் நீங்க தான், கர்நாடகாவில் இருக்கீங்க நீங்க தான். அதோட நான் என்ன கேட்கலாம் பார்த்தேன் பிரசாந்த் ப்ரோ சொல்லும் போது, அதுக்கான பதில்கள் நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தேன். கமல் வந்து எங்க மொழியை வந்து இழிவுபடுத்திட்டாரு. தக்லைஃப் ரிலீஸ் ஆகாது. மாவீரன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கன்னடிக்காவா? இங்கதானே இருக்கேன். ஏங்க 250 கிலோமீட்டர் தள்ளி தானங்க இருக்கீங்க? நான் என்ன 250 கிலோமீட்டர் ஜப்பானா வரும். அப்போ அது 250 கிலோமீட்டர் கர்நாடகா தானங்க வரும். இவர்தான் கேட்டப்பெல்லாம் பெங்களூர் அவுட்ருன்னாரா? நண்பா கண்டிப்பா அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் நண்பா. அது ஒரு மேட்ரே இல்லை நண்பா. கமல் சாருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் நண்பா. என்ன 4 பேர் போய் சில தியேட்டர்ல பிரச்சனை பண்ணுவாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அதெல்லாம் அவனுல கேக்குது நண்பா. எனக்கு என்னன்னா கமல் பேசுறது புரியாதுன்னு பாருங்க. இதை மட்டும் எப்பதான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுதான் எனக்கு அவர் பேசுறது கரெக்ட் தாங்க. அடிப்படை புரிதல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. சவுத் இந்தியால இருக்கிற எல்லா மொழியும் தமிழ் அடிப்படை புரிதல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது தப்பு எதுவுமே இல்லையே. அவர் சொன்னது கரெக்ட் தான். விடு நண்பா. தமிழ்ல வந்து இப்போ தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு வந்து சர்வே ஆக முடியாது. அது ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து சிவராஜ்குமார் வராத சொல்லியிருந்தாருன்னா வேற மாதிரி போயிருக்கும். சவுத் இந்தியா ஃபுல்லாவே தமிழ் பெரிய டாமினண்டா இருந்திருக்கும். தமிழ் சமஸ்கிருதம் வந்துதான், இந்த சமஸ்கிருதம் வந்து மிக்சிங் ஆகிதான் அதர்ஸ் மொழி வந்துச்சு. இல்லைன்னா இன்னும் சவுத் இந்தியால எங்கேயோ போயிருக்கும் தமிழ். அப்படியே நண்பா 5 ஸ்டேட்டுமே தமிழ் தான் பேசிக்கிட்டு. சூப்பர் நண்பா. இல்ல அவர் பேசுறது தப்பே இல்ல, அதை பிடிச்சிட்டு அவனுங்க என்னமோ ஆகுன்றானுங்க. ஏன் நண்பா, நம்ம எல்லாம் கெத்துதான். உண்மையாலுமே நம்ம கெத்துதான். ஆமா நண்பா. திராவிடம் தமிழே மறந்துட்டு திராவிட நாடுன்றாங்க. இப்ப அந்த திராவிட நாடு எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணல. அதான் பாத்துக்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கானு பாரு.
சை இது தெரியாம எங்க அண்ணன் சீமான் வேற அவ்வளவு பேசிட்டு இருக்காரு, எவனும் கேட்க மாட்டான் நண்பா. சை நீ சீமான பேசாம திராவிட கட்சி பேசாம சீமான பேசுறிய நண்பா. நண்பா குட் பேட் அக்லி பாத்துட்டீங்களா? அப்படி ஒரு படம் வந்துருக்கே தெரியும் தமிழ், என்ன பாக்கல. ஏங்க இந்த அநியாயம் பண்றீங்க? ஏன் நண்பா? அவர் உண்மையதானே சொல்றேன், இன்னும் பாக்கலைங்க. ஃபேக்டா தான், இன்னும் பாக்கல. இதுக்கு மேலதான் பாக்கணும். கொஞ்ச நாளா வேற்று விண்வெளியில நண்பா அஜித்குமார் வந்திருக்கேன், இதுக்கு மேலதான் பாக்கணும். அஜித்குமார் நண்பா படம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எப்படின்னா, இப்போ நீங்க டிவில தான் பாப்பீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அப்ப என்ன பண்றீங்க, பக்கத்துல ஸ்பீக்கர்ல இந்த கை தட்டுற சத்தம் அதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி கை கதறல் சத்தம், கை தட்டுற சத்தம் தான் ஆல்ரெடி கதறிட்டு தான் இருக்காங்க. அந்த சத்தமே போதும். சரி நண்பா, சரி நண்பா. 30 நாள் அழுதுட்டு தானே இருக்காங்க. ஸ்பீக்கர் மார்ஷல் ஸ்பீக்கர் வாங்கினா கூட அந்த சுகங்க இருக்கு. இவங்க கதற கதறு. சாரி, நீ கதற ஒன்னையும் சேர்த்திக்கணும் அதுல. ஒருவேளை சர்க்காசமா பேசுறாங்களோ ரெண்டு பேருமே. அதெல்லாம் இல்ல பரணி ப்ரோ. ப்ரோ நீங்க சூர்யா சார் ஃபேனா பரணி ப்ரோ? பாத்தியா பரணி உங்க பக்கம் வந்துட்டது. இல்ல ப்ரோ கேட்டேன், நீங்க சூர்யா சார் ஃபேனா இல்ல எஸ்கே ஃபேனா? என்ன ப்ரோ? நீங்க எஸ்கே ஃபேனா சூர்யா ஃபேனா? நான் எஸ்கே ஃபேன். எஸ்கே சார் ஃபேனா? ஓகே ஓகே. எனக்கு எஸ்கேனா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பரணி நினைப்பது தூக்கி போட்டு நெஞ்சு மேல குத்துற அந்த சுத்து வெளியில நீ வேடிக்கை எஸ்கேனா நான் சசிகுமார சொன்னேன் ப்ரோன்னு வேற. அதுக்கு சீச்சி நான் சிவகுமார் தான் சொன்னேன், அவருதான் பிடிக்காம. அவர் கம்ப ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. கம்ப ராமாயணத்தை பத்தி ஸ்டேஜ்ல பேசுவாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். நீ கேட்டிருக்கீங்களா ப்ரோ? ஆமா, நீங்க சிவகுமாரும் ரஜினிகாந்தும் நடிச்ச படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஒரு வாட்டி சிவகுமாரே வந்து ப்ரோ அந்த படத்துல அதான் இந்த இது வித்துட்டு இருப்பாங்களே, ரோட்ல ஏதோ வித்துட்டு இருப்பாங்க, அந்த அந்த படம் தானே சொல்றீங்க? ப்ரோ சிவகுமார் ரஜினிகாந்துக்கு டயலாக் இருப்பார்ல. ஆமா, அதுல கூட சொல்லுவார்ல, இந்த லேடிஸ் கூட எல்லாம் உட்கார்ந்து இப்படி பேசாத அப்படின்னு சொல்லுவார்ல, அதானே சொல்றீங்க? அந்த படம் வேகமா பேசாத, பொறுமையா பேசு அப்படின்னு சொல்லி யாரோ இப்போ ரீசெண்டா வந்து சொல்லியிருந்தாங்களே ஏதோ இன்டர்வியூல கிளிப்லாம் கூட. பரணி வடிவேலு காமெடியில ஒரு காமெடி ஒன்று வரும், மொட்டை தலையில கையை வச்சா சங்கை கட்டிட்டு போவாங்க. அவரு அஜித்குமாரும் பேசிட்டு இருந்தாங்க. குறுக்க உள்ள போந்து நீங்க வந்து சிவகார்த்திகேயன் ஃபேனா சூர்யா ஃபேனான்னு மாறி சம்மந்தம், அதாவது பேசாம எல்லாரும் ஏன் பேசாம இருக்காங்கன்னு புரியுதா இல்லையா? நீங்க நடுவுல பேசுனதுனாலதான் இது வந்து அவங்க சர்க்காசம் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி சொன்னீங்களா. யாரும் பேசக்கூடாது, பேசுனா கை மாறிடும். நீங்க கையை மாத்தி வச்சுட்டாரு. தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தீபாவளியில நம்ம செப்டம்பர் 5 இருக்குங்க. ஏங்க தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அவர் முன்னாடி இல்லைங்க, தீபாவளி சூர்யா படம் ரிலீஸ் ஆகலாம், ஆர்ஜே பாலாஜி, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து இப்போ சொல்றேங்க, எனக்கு அவர் மேல வன்மம் எல்லாம் கிடையாதுங்க. யாருக்கு? உங்களுக்கா? ஆமா சரி 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 ப்ரோ. இத நீங்க சொன்னா நம்ப மாட்டேன். அஜித்குமார் ப்ரோக்கு தான் வன்மம் இல்ல, அது அவரு சொன்னாதான் நான் நம்புவேன், நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. சரி பரணி ப்ரோ, செப்டம்பர் 5 படம் ஹிட் ஆயிடும். சொல்லுங்க. செப்டம்பர் 5 படம் ஹிட் ஆயிரும். சும்மா ப்ரோ பேசுறது கேக்குதுங்க. ஏங்க ரிஷப் பந்த் மாதிரி பல்ட்டி அடிக்க போறீங்க செப்டம்பர் 5க்கு மேல? எதுக்குங்க? செலிப்ரேஷன் விக்டரியா? ஆமா செலிப்ரேஷன் விக்டரி தான். செலிப்ரேஷன் வேற மாதிரி பண்ணும்ல. ஒரு முருகதாஸ்னால யாருக்கு செலிப்ரேஷன் படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்ற பரணி. அவ்வளவுதான். ஒண்ணு பரணி ப்ரோக்கு, அப்படி இல்லைன்னா சூர்யா சார் ஃபேன்ஸ் ஆயுதத்தை கண்ணாயிரம் ஆயுதத்தை எடுங்க, அவ்வளவுதான். எல்லாம் ரெடியா வச்சிருக்கானுங்க பாய். சூர்யா ஃபேன்ஸ் அந்த படத்தை அடிக்கிறதுக்கு முருகதாஸ்ங்கிறத மட்டும்தான் ரீசனு. பாப்பா நீ ஓரமா போய் விளையாடு, அதானே? எடுங்கடா அந்த டெம்ப்ளேட்டை. பட் எனக்கெல்லாம் முருகதாஸ் பிடிக்கும் ப்ரோ. என்னனாலும் இன்னைக்கு என்னால கெத்தா சொல்லிக்க முடியுது. கஜினி ஏலாம் முடிவு கொடுத்திருக்காரு. சிக்கந்தர் போய் தியேட்டர்ல பாத்தீங்களா மாவீரன் ப்ரோ? ஆமா, முருகதாஸ் கண்ணி. நான் ஒரே ஒரு ட்வீட்டுக்காகலாம் ட்ரிகர் ஆக மாட்டேன். பாப்பா ஓரமா போய் விளையாடா. கரெக்ட். எனக்கு
அந்த சிகாந்தருக்கு போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களா, எதுக்கு அடிக்கிறாங்க எனக்கு அந்த பிளாஷ்பேக்கே அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரியாது. சிக்கந்தர் அது இவனுங்கெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அவர் நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ரஜினி 7ஆம் அறிவே நல்ல படம் தான். அதான் ப்ரோ சொல்றேன். என்ன ஸ்ருதிகாசன் ஏமாத்துறது தான் ப்ரோ என்னால தாங்க முடியல. இல்ல அடுத்து விஜய் கூட 3 படம் பண்ணியிருக்காரு. தலை கூடயே ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி பேசலாம் நீங்க. எது ப்ரோ? இப்போ தீனாலும் நல்ல படம் தான், அதை விட்டுருங்க ப்ரோ. சர்க்கார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ நான் ஓட்டர் ஐடியே அப்ளை பண்ணேன், தெரியுமா? அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்த படம் ப்ரோ எனக்கு. என்ன நீங்க, நான் அப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலே வந்து மாத்துறது வந்து கத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான். எப்படின்னா இப்போ தண்ணி எதாவது வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை கரெக்டா பிடிச்சி. ஒரு காலத்துல பிட் பாக்கெட் ஒரு காலத்துல பிட் பாக்கெட் அடிக்கிறதா இருந்தீங்களா? இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு. அப்ப இருந்தா கொக்கோ கோலா குடிக்காம இருந்தீங்களா தமிழா? கொக்கோ கோலா, ஆமா ப்ரோ. அதுக்கு முன்னாடி கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருந்தீங்க. இல்ல நானும் என்னது போதும் சார் போதும்னு போட்டிருக்காரு கமல்ஹாசனுக்கு. எதுக்கு ப்ரமோஷன் சொல்றாரா? இல்லைங்க, நானே கமல் பாராட்டினாரு இப்போ வந்து ரீசன்ட் பேட்டியில. அவரோட அன்புக்கு போதும் சார் போதும், இதுக்கு மேல பாராட்டுறீங்கிறாரு. இல்ல ரொம்ப பாராட்டினாரு உண்மையாலுமே கமல். ஏன்னா கமலோட மிகப்பெரிய ஃபேன் வந்து நானி. அப்ப ஏங்க அவரை வேற பிரகாஷ் மலையாள ஆக்டரை பாராட்டுனதான் மெய் சிலுத்துட்டு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கமல் பாராட்டி பார்த்ததே இருக்கு. இவர் நடிப்பை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குன்ற அளவுக்கு சொல்லியிருக்கு. அவர் அழுதேட்டாரு. இல்ல உண்மையாலுமே அவர் சொன்னது அந்த ரெட்டா படத்தை பத்தி சொன்னாரு. உண்மையாலுமே அது வந்து 100% பொருத்தமானது. ஏன்னா கமல் 30 படங்களுக்கு மேல டப் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா வந்து இவர் வந்து பண்ணியிருக்க ரோல் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரே லுக்கு, ஒரே ஸ்டேஷனுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப அதுல வந்து வேரியேஷன் காமிச்சிருக்கிறது கிளைமேக்ஸ் அதுக்கான இது. அதே மாதிரி டபுள் ஆக்ஷனுக்கு அந்த கதையிலேயே ஒரு தேவை இருக்கு. அப்படிங்கிற தேவையில்லாத டபுள் ஆக்ஷன் இல்லாம, இந்த ஆள்மாறாட்ட டபுள் ஆக்ஷன் இல்லாம, நீங்க யோசிச்சு பார்த்து டபுள் ஆக்ஷன்ல ஆள்மாறாட்டம் இல்லாத டபுள் ஆக்ஷன் ரொம்ப ரேர். அதை பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து வேரியேஷன் காமிச்சிருக்காரு. அதை கமலே பாராட்டுறாருங்கிறப்ப ஜோதிராஜ் அதை கண் கலங்கலானதான் ஆச்சரியம். சூப்பரா அது நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கு நல்லா. கமல் பேசுற சில விஷயங்கள் வந்து எடுத்தோடனே நமக்கு புரிஞ்சு, எடுத்தோடனே நம்ம வந்து நமக்கும் பிடிக்கும், புரிகிறதும் தாண்டி பிடிக்கும். அப்படி ஒரு பேச்சு வந்து அந்த ஜோதிராஜை பத்தி பேசுனது அவர். சரி, இந்த கமெண்ட் செக்ஷனை ஆனா இரட்டாக்கு அப்புறம் பெருசா ஒரு நல்ல நடிப்பு வந்த படம் இது வந்துச்சா பிரகாஷ்? சொல்லுவேன், வேணாம் தெரியல எனக்கு, சொல்லுங்க. இரட்டைக்கு அப்புறம் வந்த படம்னா பண்ணிதான் ப்ரோ. இல்ல பாருங்க, அவர் கேட்கற கேள்வி வேற. மாவீரன் அதுக்கு பதில் சொல்லுவார், வந்துட்டாரு. பிரகாஷ் நீங்க ஒருத்தர் போதும் போல. இல்ல அது மாவீரன் தான் சொல்லுவார் பதில். மாவீரன் சொன்னா சரி வரும். மாவீரன் சொல்லுங்க அவருக்கு. சீரியஸா மலையாளத்துல, அதுக்கப்புறம் நான் மலையாளத்துல கேட்டேன். நீங்க கேட்டது வேற, இப்ப அப்படி டக்கல் சொல்றது வேற. சரி ரைட், ஓகே பரவாயில்ல. சத்தியமாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிரகாஷ் நான் அந்த தேடினேன் வந்தது அப்படின்னு சொல்லி 1997ல அந்த படம் நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். பிரபு கவுண்டமணி காமெடி செம்மையா இருக்கும். இவரு பிரதாப் போத்தன் தான் டைரக்டர். புரட்டு காமெடி படம். அப்பா மக மாதிரி இந்த வேஷம் போட்டு போவாங்கல்ல, சித்தப்பா பெரியப்பா மக்கள் மாதிரி, வயசான ஆள் மாதிரி. அப்புறம் வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் பயங்கரமா ட்ரெண்டிங் இருக்குல்ல, மூட்டு சாப்பிட்றான்னு சொல்லி ஒரு ஒரு தாத்தா வந்து கவுண்டமணி அடிப்பார்ல, அந்த மீம் இதெல்லாம் வந்து அந்த படம் தான். தேடினேன் வந்தது படம். முரட்டு காமெடி படம். ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் நினைக்கிறேன், என்ன படம்னு தெரியல. ஆனா ஒரு சூப்பரான காமெடி படம். டாக்டர் சீட்டு காமெடி அதில் தான் வரும். சூப்பர் ஸ்டார் அஜித். இல்ல அதுல சாரி, நான் ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். அந்த காமெடி படம் வந்து பிரதாப் போத்தன் பண்ணாரு. பிரதாப் போத்தன் நடிச்சிருப்பாரு. பிரதாப் போத்தன் பண்ண காமெடி படங்கிறது வேற. அந்த பிரபு படம் இன்னொரு படம், அது என்னது, வாங்க இலைகளா வாங்கன்னு ஒரு படம் இருக்கும், அதுதான் பிரதாப் போத்தன் டைரக்ஷன். மாத்தி சொல்லிட்டேன் நான். மைடியர் மாத்தன் தான் அந்த பிரதாப் போத்தன் டைரக்ஷன். இதுல பிரதாப் போத்தன் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு பழி வாங்குற ரோல் மாதிரி காமெடி பண்ணியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். அதனால காமெடி பயங்கரமா இருக்கும் அதுல. இதுல தேடினேன் வந்தது. சூப்பர். ஸ்டார் அஜித் அவர் வந்து ஹார்ட் ஃபெல்ட் மெசேஜ் யூ ஷேர்ட் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ்
to help them understand the impact of alcohol. ஆமா, And meaning பிரசாந்த் ப்ரோவோட குடியை கெடுக்கும் என்ற வாழ்க்கை தத்துவத்தின் விளக்கத்தை கேட்டு பலர் திருந்த வாய்ப்புள்ளதாக எண்ணி அதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள். Black Warrant Season 2 coming soon. தமிழா பாத்தியா பிரசாந்தோட புகழ் எங்க போயிடுச்சு அண்ணனோட? பேருக்கு தான் சினிடெக், ஆனா நோ சினிடாக்ஸ். கருண் சூர்யா ப்ரோ, நீங்க ஸ்பீக்கர் இல்ல அதுக்கு முன்னாடி எபிசெட்னு இருக்காருல அவரு, எவன்டா குடியை பத்தி கேட்க ஆரம்பிச்சதுன்னு போட்டிருந்தாரு. அவரா அந்த சிகரெட் பத்தி யாரோ கேட்கவும் தான் வந்து பேச ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா சீரியஸாவே படம் இல்லாம டாபிக் இல்லை, டாபிக் இல்லாம ரொம்ப பஞ்சத்தின் அடிப்படையில் எதை வேணாலும் பேசலாம், ஜாலியா பேசலாம், கான்ட்ரவர்சி இல்லாம பேசலாங்கிற அடிப்படையில் பேசினது தானே. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயோ ஆரம்பிச்சாரு, தக்லைஃப் ப்ரொமோஷன் நல்லா சூப்பரா போகுதுன்னு ஆரம்பிச்சாரு. அப்படியே ஆரம்பிச்சு தமிழ் கன்னடம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் அந்த தமிழ்ல இருந்து வந்ததுதான் சவுத் இந்தியால எல்லா லாங்குவேஜும் சொன்னாரு. அப்படியே பேசிட்டு நேரா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சதே தமிழன்னு சொல்லி போனாரு. அப்புறம் அங்கேருந்து போய் காவிரி ஆறு பிரச்சனையை பேசினாரு. காவிரி ஆறுல கர்நாடகாரன் தரலன்னு பேசினாரு. அப்புறம் கர்நாடகா தரலன்னே சிந்து நதிக்கு போயிட்டாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைப்ப அப்படியே பகல்காம் அந்த என்ன சொல்ல சம்பவத்துக்கு போனாரு. அப்படியே போயிட்டு எங்க போறதுன்னு தெரியாம திரும்ப ரோலர் கோஸ்டர்ல நம்ம எங்கேயோ வந்தோம், நமக்கே மறந்து போச்சுக்கிற அளவுக்கு எப்படியோ போயிட்டு அப்படியே வந்தோம். அவர் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவர் சீமானோட ஆதரவு. இல்ல எனக்கு தமிழை பத்தி அதிகமா பேசுவார். இல்லாதப்ப பேசக்கூடாது. அவர் என்னென்ன பேசினாங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், அவ்வளவுதான். இது எங்க போயிட்டு எங்க ஆரம்பிச்சிச்சு, எங்க முடியுது, அதாவது எங்க தொடங்கும் எங்க முடியும் பாட்டு வேணா இதுக்கு ரீப்ளே பண்ணிக்கலாம் பின்னாடி. ஆனா இப்படிதான் ஆரம்பிச்சிருந்துச்சு. 2 days முன்னாடி அழுதுட்டாரு. எனக்கு சங்கடமா போச்சு அது கேட்கறதுக்கு. டைம் பாஸ். என்னாச்சு? சான்ஸ் கொடுக்கறத பத்தி எனக்கு கொடுங்க, நான் அப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படி பேசிட்டு இருந்தாரு. அப்படியே அழுதுட்டாரு. அழுகதான் இல்லைங்க, ஃபீலிங்கா பேசினாரு. சான்ஸ் கொடுங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சம்பளம் கூட சலூனு, நீ என்ன பண்றீங்க? இல்ல நான் சலூனு மிலிட்டரி நீ எங்கேன்ற மாதிரி கேக்குறேன். அவன் வரமாட்டான் ஸ்பேஸ். எனக்கே தெரியல, திடீர்னு ஆச்சரியமா இருக்கு. சும்மா வந்து பார்த்தேன். ஏதாவது இல்ல சலூன் டைம் பாஸ் பேசுறவங்க கூட அந்த மாதிரி தெரியல, இதுக்கு வந்துருக்கு. வருவான் டைம் பாஸ்க்கு எப்பனா வருவான். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு பார்ட் டைம் ஜாப் இல்ல, சோ அதனால ஃப்ரீயா இருக்கேன், அதனால வந்தேன். சமைக்கும் போது என்ன பண்றேன்னு தெரியல, சோ அதான். நம்ம ஸ்பேஸ்ல ஒருத்தவங்க வருவாங்க, எனக்கு வேலை இருக்கு 5 நிமிஷம் என்ன பேச விட்டுருங்க, அதோட கிளம்புறேன். இதே மாதிரி சொல்லுவாங்க, சமைக்கிறேன் என்ன பண்றேன்னு தெரியல, உங்க பேச்செல்லாம் கேட்கலாம், தமிழ் காதல கேட்க மாட்டேது, அதுக்காக வந்தேன்பாங்க. அது மாதிரி சமைக்கிற நேரத்துல வந்துட்டீங்க. சரி சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல்? ஒன்னும் இல்ல, சிக்கன் தான் சமைக்கிறேன், அதான் ஸ்பெஷல்னா. ஓகே. சலூன் நேத்து ரொம்ப குஷியா இருந்ததான்டா, ஆர்சிபி ஜெயிச்சதுனால. அவன் நேத்துலாம் ஒரே குஷி, ஆர்சிபி வின் பண்ணதுல. அவர் ட்வீட்லயே தெரிஞ்சிருச்சு அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தா. வழக்கமா அந்த பிரதீப் ராணா அந்த இது போடுவியாடா, நேத்து போடவே இல்லையடா நீ? அது சென்னை தோத்தா மட்டும்தானா? அது சிஎஸ்கே தோத்தா மட்டும்தான் அந்த டெம்ப்ளேட். சலூன் ஃபைனல்ல யார் ஜெயிப்பாங்க? சலூன் யார் ஜெயிச்சாலும் ஓகே தான், ஆர்சிபி தவிர. தானே வன்மோ ஏங்க ஃபைனல் என்னங்க, நேத்து ஆர்சிபி தோத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி 2 பேத்துல யாரு வெளியே போனாலும் சந்தோஷமா இருந்திருப்போம். நாளைக்கு ஈஸியா பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்க. நாளைக்கு ஜெயிக்க மாட்டாங்கடா, ஆர்சிபி தான் ஜெயிச்சு ஃபைனல் போகுது. நீங்க வேணா பாரு, சலூனை ட்வீட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியும், எல்லாம் மாத்த வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. சலூன் இப்படி கொண்டு அப்படி கொண்டு ரெண்டுத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அப்படிலாம் இல்ல. நான் நேற்று உண்மையிலுமே ஆர்சிபி நல்லா விளையாண்டாங்க. ஜிதேஷ் சர்மா வந்து நம்ம ஓவரா கலாய்ச்சிட்டோம், அதனாலே அடிச்சிட்டான். அவனை கலாய்ச்சிட்டோன்னு சொல்றேன். இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஓவரா கலாய்ச்சிட்டாங்க. விடுறா, 5 கப்பு வச்சுன்னு இருக்கீங்க, ஒரு கப்பு வாங்கிட்டு போட்டோமே, விடாண்டா. இல்ல, அந்த ஒரு கப்பு இல்லாம இந்த ஆட்டம் போடுறாங்க. அந்த 5 இன்னும் ஒரு கப் வாங்கினா இந்த ஆட்டம் போடுவாங்க. அதனால அந்த ஆட்டம் ஆடக்கூடாதுன்னு இப்படி பண்றது. எனக்கெல்லாம் ஒரே ஆசை தான், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 2 டீம் ஒரு டீம் ஜெயிக்கணும். எதுனா பஞ்சாப் ஜெயிக்கணும், இல்லைன்னா ஆர்சிபி ஜெயிக்கணும். எனக்கு அதே ஆசை தான். எனக்கு ஆனா ஒரு 17 வருஷமா கப்பு இல்லைங்கிறதுக்காக மட்டுமே இல்லை, நிறைய ட்ரோல்ஸ் வந்து அன்வான்ட் ட்ரோல்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த சைடு எல்லா சைடுமே இருக்கும், ட்ரோல்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் இருக்காது. சோசியல் மீடியாவில் கண்டிப்பா சோசியல் மீடியாங்கிறதே வந்து வெறும் நெகட்டிவிட்டி சொல்றது உலகம் தானே, அதில் அது இல்லாமலாம் இருக்காது.
ஆனா எனக்கு வந்து இந்த சீசன்ல வந்து கண்டிப்பா ஆர்சிபிக்கான சீசன் ஆசை. அதனால ஆர்சிபி ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்காக வந்து பஞ்சாப் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். எனக்கு வந்து மும்பை ஜெயிச்சாலோ இல்ல இந்த இன்னொரு டீம் இருக்கு, என்ன டீம் அது, ஜிடி ஜெயிச்சாலும் அது ஜிடி ஜெயிக்கவே கூடாது. எனக்கு ஜெயிச்சுன்னு ஆசைப்பட்டா இந்த 2 தான் ஜெயிக்கணும். அதை தாண்டினாதான் 3வது மும்பை. ஆனா மும்பை ஜெயிச்சுச்சுன்னா அவங்க 6வது கப், ஏற்கனவே 5 கப் வச்சிருக்காங்க. 6வது கப் இந்த இவங்க 6வது கப் வாங்கணும். அடுத்த வாட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த சீசன் கண்டிப்பா சிஎஸ்கே சூப்பரா விளையாட்டு அவங்க 6வது கப் வாங்கிட்டு போயிருவாங்க. இப்ப மாறி மாறி இவங்களே வாங்கினா மத்ததுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக ஒரே காரணத்துக்காகவே எனக்குலாம் வந்து இந்த வாட்டி 2 டீம்ல ஒண்ணு பஞ்சாப் ஸ்ரேயாஸ் ஐயருக்காக, இன்னொன்னு ஆர்சிபி இந்த வாட்டி கப்ப அடிச்சிடணும். இந்த 2 ரீசனுக்காக எனக்கு இந்த 2 டீம்ல ஒண்ணு அடிச்சா நல்லா இருக்கும். நாளைக்கு அது 2 மோதுது, அதுல யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம். நான் ஃபைனல் போட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல இந்த இந்த இதில் தோக்குறவங்க ஜெயிக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை. பார்ப்போம் என்ன நடக்குதோ. ஆசை தானே, ஆசைக்கு என்ன அளவு. ஏங்க ஜிடி தோக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய தமிழ் பிளேயர்ஸ் அந்த காரணம்லாம் இல்ல. அது வந்து இப்ப கில்ல கேப்டன் ஆனதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல அந்த பாலிடிக்ஸ் அடிப்படையில ஜிடி ஜெயிக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த பின்னாடி ஒரு அதுக்காக அது பல விஷயங்கள். ஒரே ஒரு இவனை தூக்கி மும்பைல இல்ல அதெல்லாம் அது மட்டும் தான் காரணம் கிடையாது. அது பின்னாடி ஒரு 3-4 அரசியல் இருக்கு. கில்லு கேப்டன் ஆனதுக்கு, டெஸ்ட் இந்தியா இதுல மட்டும் இல்ல, இன்னொரு அடுத்தடுத்த ஃபார்மெட்டுக்கு அடுத்தடுத்து கேப்டனாக்க ஐடியா பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாம் பின்னாடி ஒரு அதெல்லாம் நிறைய இருக்கு. சுகுமார் ப்ரோக்கு தெரியும். அது அவருக்கு தெரிஞ்ச நாங்க சொல்லும் போது பேசியிருக்கோம். பயங்கரமான அரசியல் இருக்கு. உங்க பேர்ல இருக்க அரசியல் அந்த பின்னாடி இருக்கு. அதுல வந்து அந்த அடிப்படையில வந்து எனக்கு ஜிடி ஜெயிக்க கூடாது. ஆனா அதுதான் ஜெயிக்கிற மாதிரி பிளான் வரும் போல இருக்கு. ஜிடி ஜெயிக்கிறதா வந்து நம்ம சொல்லுவோமே, ஐபிஎல்ல சொல்லும்போது சொல்லுவோம் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அந்த ஸ்கிரிப்ட் படி வந்து ஜிடி தான் வந்து அந்த இதுக்கு போகும்னு தோணுது. ஏன்னா அது நம்ம நம்ப கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவங்க வந்து எலிமினேட்டர் ரவுண்ட்ல ஜிடி விளையாடுது அந்த அடிப்படையில. ஆனா வந்து எலிமினேட்டர்ல ஜெயிச்சு ஜிடி ஃபைனல் வந்து ஏதாவது நம்மளும் மதன் கௌரி மாதிரியோ இல்ல யூடியூப்ல பேசுவாங்கல்ல, அது மாதிரி பேசுவோம். இதுதாங்க ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல, நம்மளும் பேசுவோம். என்ன ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிட்டாங்க ப்ரோ. ஆர்சிபி மேல ஆர்சிபி கப்பு மேல ஆர்சிபின்னு எழுதிட்டாங்க. சரி ரைட்டு, பாப்போம். நம்ம நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குல்ல, பாப்போம். பிரகாஷ் ப்ரோ, இந்த லெவன் படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும் பிரதர், நல்லா இருக்கு. சின்ன பட்ஜெட்ல நல்லா நீங்க ஒரு 2 விஷயத்த மட்டும் அதில் பொறுத்துக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பல சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மிரடலா இருக்கும். ஹீரோயின் மாதிரி உங்களுக்கு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சாதாரண ஒரு ரோல் நடிச்சிருப்பீங்க, திடீர்னு அவங்க தான் ஹீரோயின் உங்களுக்கு ஷாக் வரும். தேட்டர்ல பல இடம் அந்த இடம் ஹீரோயின் வர பொறுத்து உங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம், இல்ல தேட்டர்ல அது ஒரு கலாய்க்க கூட செய்யலாம். இதை தாண்டி படத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கும். பிஜிஎம், ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட், மெயினா வந்து பேக் ஸ்டோரி. ஒரு த்ரில்லர் படத்துல, ஒரு கொலை பற்றிய படத்துல பேக் ஸ்டோரி எப்பவுமே ரிப்பீட்டடா இருக்கும். அதுல வந்து அவங்க மேல நமக்கு வந்து இவன் இதான் சும்மா சின்ன இந்த ஒரு விஷயத்துக்காக செய்யறானே இவ்வளவு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதுல அப்படி இல்லாம அது ஒரு நியாயமா, அதாவது நம்ம எப்படின்னா தப்பு பண்ற அளவுக்கு நம்ம ஆடியன்ஸை நம்மள அறியாம அவனுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்கிரிப்டோட மகிமை, ஸ்கிரீன் பிளேயோட மகிமை. அது இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கு. அது படம் தாராளமா நல்லா இருக்கும். நீங்க தாராளம் தியேட்டர்லயே போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒர்த்து தான். ஷோஸும் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. இல்ல இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருது. வெள்ளிக்கிழமையில இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. 100 ஸ்கிரீன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நல்ல ஷோஸ் கிடைக்கும். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நான் யாரை கேட்டாலும் ஹீரோயினை பத்தியே சொல்றீங்களே, அப்படின்னு அந்த ஹீரோயின் பண்ணிருக்கு. நீங்க அது எல்லாரும் நான் வந்து எல்லாம் சொன்னாங்க. இப்ப இவரு நான் வந்து என்னன்னா தியேட்டர்ல போயிட்டு சிரிச்சதை விட தியேட்டர்ல ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக்னா, அவங்க ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லுவாங்க, இனிமேல் நான் அவன் முகத்துல முடிக்க மாட்டேன், நீயா கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லிட்டு போவாங்க. தேட்டர்ல அவ்வளோ கிளாப்ஸ். அப்பாடா இன்னும் வராதுடா இந்த அம்மா ஸ்கிரீனுக்கு வராதுங்கிறப்ப எல்லாம் பயங்கரமான சந்தோஷம். கிளாப்ஸ் அப்ளாஸ் சொல்ற இடம் நமக்கு சொல்லுங்களேன். அப்ளாஸ் சொல்ற ஏகப்பட்ட இடம் சினிமாவில் நீங்க அப்ளாஸ் வாங்கலாம். ஆனா இந்த மாதிரி இடத்துல அப்ளாஸ் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் மொமெண்ட். தியேட்டர் மொமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. இந்த சிறுத்தையில ஒரு காமெடி வரும், உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வரீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தான் அவங்கள பத்தி இருக்கு இப்போ நிலைமை. என்ன ஒண்ணு, எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். படத்துல தயாரிப்பாளர் அவங்க பேர் ஃபர்ஸ்ட்லயே போட்டாங்க. அதாவது ஒரு படம் வந்து ஸ்கிரிப்டா கேட்கறப்ப அது நல்லா இருக்கும், படமா பாக்குறப்ப இன்னும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட படத்துல நம்ம நடிச்சு நம்ம ஏன் அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம், அதாவது ஏதாவது ஒரு வகையில அதை குறைப்போமே, ஒரு நல்ல ஹீரோயினை போட்டா சூப்பரா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா விட்டுட்டா இன்னும் இந்த குறையை நம்ம சொல்லாமே இருந்திருக்கலாம். அதுதான் ஒரு சின்ன ஒரு மன உறுத்தலா இருந்துச்சு, அவ்வளவுதான். சில நேரங்கள் சில மனிதர்கள அசோக் செல்வன் பேரா வருவாங்க, அதுல கூட இதை விட கொஞ்சம் பெட்டரா நடிச்சிருப்பாங்கன்னு தோணுச்சு. மேட்டுக்குடி படத்துல கவுண்டமணிட்ட ரொமான்ஸ் பண்ண சொல்லி கார்த்திக் கேட்பாரு.
அப்போ கவுண்டர் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து சில விஷயங்கள் பேசுவாங்க, ஆடியன்ஸா சிரிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து இது வந்து தப்பு சொல்ல முடியாது, என்ன வயசு இதை வச்சுலாம் நம்ம சொல்லக்கூடாது. அது வயசு வச்சு மீன் பண்றதோ காமெடி பண்றதோ அது ரேசிஸ் அடிப்படையில போகலாம், தப்பா கூட இருக்கலாம், அது நம்ம வந்து தப்பு தான் வச்சுக்கலாம். ஆனா நம்ம என்ன பழக்கப்பட்டிருக்கோம்னா ஹீரோ நீங்க எவ்வளவு வயசானாலும் ஹீரோக்கு வந்து அந்த லுக் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அவரை விட வயசு கம்மியா இருக்க மாதிரி தான் நம்ம வந்து லுக்ல ஹீரோனை பார்ப்போம். அதுதான் நமக்கு வந்து ஒரு பொருத்தமா இருக்க மாதிரி தெரியும். இதுல எல்லாம் டோட்டல் ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஏன்னா இத்தனைக்கு நவீன் சந்திரா விட அவங்க வயசு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நவீன் சந்திரா வயசு கூட தான், அவரு எப்பயில இருந்து படம் நடிக்கிறாரு. அரபம் படம் தான் 2013 12 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்பயே அவர் ஹீரோனா இப்ப இவருக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலதான் இருக்கும். ஆனா இவங்களுக்கும் அவங்கள வயசு கூட இருக்க மாதிரி இருக்கிறது. அப்புறமேட்டு அவங்களோட லுக், அவங்க ஹேர் ஸ்டைல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறப்ப ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அது என்னன்னா ஒரு நல்ல படத்துல நீங்க வந்து காமெடி இல்லாத படத்துல ஆடியன்ஸ் சிரிக்க வச்சீங்கன்னா அது இது மாதிரி த்ரில்லர் படத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெடுதலை கொடுக்குது இல்ல. அதுதான் நீங்க ஓடிட்டு வரும்போது பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஓகேண்ணா, ஓகே ஓகே ஓகே. எப்படி இன்னைக்கு நாளைக்குள்ள இது ஹெச்டி வந்துரும் போலயே, மாமனும் டிடி நெக்ஸ்டும். சலூன் we don't talk piracy. ஓ அது வேற இருக்கா, அது ரூல்ஸா? ஓகே ஓகே, சாரி. இவர் ஆக்சுவலா ட்வீட் போடுவார்ல, பொட்டி வந்துருச்சு. இப்ப போடுறது இல்ல ப்ரோ, அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு ப்ரோ. சரி ஓகே முடிச்சிடலாமா? சலூனு ஓகே பரணி, பாய் சொல்லலாமா? பாய் சொல்லு தம்பி. அண்ணா சத்தமா சொல்லு பாய். சுகுமார் ஏதோ கேக்குறாரு சலூன். கேட்டதுக்கு அப்புறம் தான் பாய் சொல்லு. சுகுமார் நான் கேளுங்கண்ணா. எதுவும் இல்லை, சும்மாதான் ஆச்சு. சொல்லுண்ணே, அப்புறமா பண்றான் ஃப்ரீ ஆயிட்டு. இல்ல இப்போ கான்ஃபரன்ஸ் கால் வாங்க. சரி வா. ஓகே பாய் பாய்.